எல்லாருக்கும் இயேசு நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के नाम से हम प्रेम से बधाई देते மீண்டும் ஒரு हैं। முறை கூட இந்த ஓய்வு நாளிலே அன்றைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காணொளியின் மூலமாய் காண்பதற்கு கர்த்தர் கிருபை தந்ததற்காய் ஆண்டவராய் கர்த்தரை துதிக்கிறேன். फिर दोबारा एक और बार इस रविवार के दिन में फिर से परमेश्वर के दया से आप सभी को इस वीडियो के द्वारा मिलने के लिए परमेश्वर ने सहायता किया, उसके लिए धन्यवाद देते எல்லாரும் हैं। கர்த்தருக்குள்ளாய் நல்லா இருப்பீங்க. आप सभी परमेश्वर में अच्छे होंगे உங்கள் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிறோம். और आप सभी के लिए हम हर एक दिन प्रार्थना कर रहे நீங்கள் हैं। நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய ஜெபம். आप अच्छा होना है, वही परमेश्वर का इच्छा है और हमारा भी प्रार्थना है। குறித்தும் கவலைப்படக்கூடாது. आप किसी के लिए भी आप फिक्र नहीं உங்களுடைய करना है। விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே வையுங்க. आपका विनती को परमेश्वर के सम्मुख में रखिएगा। கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். परमेश्वर कभी भी आपको नहीं छोड़ेंगे। நாம் ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे। பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய விலை மதிக்க முடியாத அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपके बहुमूल्य प्रेम के लिए हम धन्यवाद இந்த देते हैं। காலையில மீண்டும் ஒரு முறை கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து எங்கள் அன்பின் தேவனை நாங்கள் ஆராதிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். फिर दोबारा एक और बार परमेश्वर आपके बच्चों के साथ मिलकर हम अपने परमेश्वर पिता को आराधना करने के लिए आपने एक मौका दिया, उसके लिए धन्यवाद கடந்த देते हैं। 6 மாதங்கள் கர்த்தர் எங்களுக்கு நல்லவராக இருந்தீங்க. पिछले 6 महीने आप हमारे लिए बहुत अच्छे இந்த थे। 7வது மாதம் இந்த முதல் வாரத்துக்காக ஸ்தோத்திரம். इस 7वां महीना का पहला हफ्ते के लिए हम आपको धन्यवाद கர்த்தர் देते இந்த हैं। மாதம் முழுவதும் உடைய ரத்த கொட்டிக்குள்ளாய் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்கப்பா. और इस महीने पूरे भर परमेश्वर आपके लहू से हमें बंद करके ढक के रख लिएगा। உடைய பிள்ளைகளை கிருபையிலுக்குள்ளாய் நடத்துங்க. आपके बच्चों को कृपा और अनुग्रह से चलाइए। உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அனைத்தையும் சந்திங்க. आपके बच्चों की हर एक जरूरतों को आप पूरा कीजिए। ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உடைய பிள்ளைகளே கர்த்தாவே உடைய பிரசன்னம் விட்டு விலகவே கூடாது. कोई भी परमेश्वर परिस्थिति में परमेश्वर का प्रशंसा से वो नहीं दूर होना है। இந்த ஆராதனையை உடைய கரங்களே நாங்கள் கொடுக்கிறோம். इस आराधना को आपके हाथों में अर्पण करते பொறுப்படுத்திக் हैं। கொள்ளுங்க. ஒவ்வொரு பகுதியிலும் உடைய பிரசன்னத்தை, உடைய வல்லமையை, உடைய அபிஷேகத்தை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யும். संभाल लीजिएगा और हर एक बाग में आपका प्रशंसा, आपका अभिषेक, आपका सामर्थ्य हम महसूस करना चाहिए। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता। ஆமென். आमीन आमीन। நம்முடைய பாடப்புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய பாடப்புத்தகத்திலே 1370வது பாட்டு, ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம், தொழுவோம், மகிழ்ந்திடுவோம், அவர்தான் பாத்திரனே. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் 1370வது பாடல். நம்ம எல்லாரும் கரம் தட்டி ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம், ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம், தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரனே. தொழுவோம், பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரனே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம், மகிமையும் வல்லமை கணக்குக்கு பாத்திரனே. சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. பரிசுத்த இயேசு பரிசுத்த, பாத்திரர் இயேசு பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவன் கீதங்கள் பாடி துதித்திடுவோம், ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம், கண்கள்
அவளோ சிறக்கும் பாதங்கள் பெருவெள்ள இரட்டும் சத்தம் பலக்கரம் வல்லமை சிறந்தவர் அழகில் சிறந்தவர் துதிகளை செலுத்தி தொழுவிடுவோம் ஆனந்தமாய் நம் தேவனை பாடி துதித்திடுவோம் ஆனந்தமாய் நம் தேவனை பாடி துதித்திடுவோம் பணிந்திடும் தேவனீரே பரிசுத்தரேசுவே ஆவியில் நிறைந்து தொழுகுவோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம் ஆனந்தமாய் நம் தேவனே துதித்திடுவோம் ஆனந்தமாய் நம் தேவனே நன்மைகள் யாவையும் அழுதும் தேவனா உண்மையாய் நாமே என்றும் விழிப்புடன் ஜீவித்து மகிமையில் சேர்ந்து புகழ்ந்திட மகிமனை நாமே துதித்திடுவோம் ஆனந்தமாய் நம் தேவனே அவன்தான் பார்க்கிறதே தொழுவோம் பணிந்திடுவோம் அவன்தான் பார்க்கிறதே ஆனந்தமாய் நம் தேவனே எங்கள் பாடி துதித்திடுவோம் ஆனந்தமாய் நம் தேவனே எங்கள் பாடி துதித்திடுவோம் தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது 10வது பாடலை நாம் பாடுவோம் நம்முடைய பாடத்திலே 10வது பாடல் நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் பலவிதமான நெருக்கங்கள் கடந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்திருக்கோம் வேலை இல்லாத பிரச்சனை பண நெருக்கடி பலவிதமான பயம் ஆனால் அவைகள் எல்லாவற்றின் மத்தியில கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை நடத்தி கொண்டு வந்தார் அப்படிங்கிற கிருபை எவ்வளவு மேலானது 10வது பாடல் தேவ கிருபை என்று உள்ளது அவர் கிருபை என்று உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் சத்துரு சேனை தொடர்ந்து
தோள்களில் பக்தன் நாம் தாவீதின் தேவன் நமக்கு சத்திய சேதை தொடர்ந்து சோள்களில் பக்தன் நாம் தாவீதின் தேவன் நமக்கு சென்றாரே அவன் நல்லவன் அவர் கிருபை என்றும் உள்ளது சென்றாரே அவன் நல்லவன் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முற்றடி தன்னில் தோன்றிய தேவன் அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முற்றடி தன்னில் தோன்றிய தேவன் காத்தாரே அவன் நல்லவன் அவர் கிருபை என்றுள்ளது காத்தாரே அவன் நல்லவன் அவர் கிருபை என்றுள்ளது கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் காரியம் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாடியில் அவரின் பாதையின் ஒளியாம் காரியம் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாடியில் அவரின் பாதையின் ஒளியாய் என்னை நடத்தினார் அவன் நல்லவன் அவர் கிருபை என்றும் உள்ளது நடத்தினார் அவன் நல்லவன் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் வெள்ளம் ஒன்றில்லை மேற்கொள்ள வந்தும் வெள்ளம் ஒன்றில்லை மேற்கொள்ள வந்தும் நெகேமியா ஆவியை அழைத்தே வெள்ளம் ஒன்றில்லை மேற்கொள்ள வந்தும் நெகேமியா ஆவியை அழைத்தே நம்பிக்கை தைரியம் இருந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது நம்பிக்கை தைரியம் இருந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் நித்திய தேவனாம் சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் போற்றி பாடி அல்லேலூயா என்றார் அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார்
संग है, जो सर्वशक्तिमान प्रभु है, वो यहोवा हमारे संग संग है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। Praise the Lord. Amen. ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எழுந்திருந்து 5ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி முகத்தோடு கூட வாசிக்கலாம். संगीत 5आम हम सभी उठकर भजन संगीता 5वां अध्याय को हम प्रार्थना के साथ हम इसे पढ़ेंगे। கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். हे मेरे राजा, हे मेरे परमेश्वर, मेरी दोहाई पर ध्यान दे, क्योंकि मैं तुझी से प्रार्थना करता हूँ। கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். क्योंकि तू ऐसा ईश्वर नहीं जो दुष्टता से प्रसन्न हो, बुराई तेरे साथ नहीं रह सकती। வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் இருக்கிறேன். तू उनको जो झूठ बोलते हैं नष्ट करेगा, यहोवा तो हत्यारे और छली मनुष्य के से घृणा करता है। நானும் உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். हे यहोवा, मेरे शत्रुओं के कारण अपने धर्म के मार्ग में मेरी अगुवाई कर, मेरे आगे आगे अपने सीधे मार्ग को दिखा। அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி தன் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். हे परमेश्वर, तू उनको दोषी ठहरा, वे अपनी ही युक्तियों से आप ही गिर जाए, उनके अपराधों की अधिकाई के क्या कारण निकाल बाहर कर, क्योंकि उन्होंने तुझसे बलवा किया है। உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக। क्योंकि तू धर्मी को आशीष देगा, हे यहोवा, तू उसको अपने अनुग्रह रूपी डाल से घेरे रहेगा। 3ஆம் சங்கீதம். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். நாம் எல்லாரும் ஜெப நிலைமையோடு கூட ஆண்டவராய் கர்த்தரை நாம் துதிப்போம். हम सभी प्रार्थना के साथ परमेश्वर का स्तुति करेंगे। சங்கீதக்காரனுடைய நல்ல வார்த்தை, கர்த்தாவே காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். भजन संगीता के दाऊद का एक अच्छा एक वाक्य है कि परमेश्वर बोर को प्रार्थना करके तेरी बाट जोऊंगा। காலையில உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். बोर के समय पर तेरी बाट जोऊंगा। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருடைய அனுபவம் அப்படியாகத்தான் இருக்கணும். हम परमेश्वर के बच्चे, आप सभी का अनुभव भी ऐसा ही होना चाहिए। அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் காலையில அவருடைய சமூகத்துல காத்திருப்பார்கள். और उनके ऊपर भरोसा रखने वाले बच्चे उन पर सुबह बोर के समय पर बाट தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் காலையில அவருடைய சமூகத்துல காத்திருப்பார்கள். परमेश्वर से भलाई पाने के लिए वो बोर के समय पर वो बाट जोएंगे। காலைதோறும் அவருடைய கிருபை அத்தனை புதியது. बोर के समय पर उनका अनुग्रह कितना नया होता है। நாம் எல்லாரும் கர்த்தர் இந்த காலையில நன்றி உள்ளத்தோடு அவரை நாம் துதிப்போம். हम सभी परमेश्वर को इस सुबह के समय पर धन्यवाद देकर उनका स्तुति கர்த்தர் करेंगे। எவ்வளவு நல்லவர், परमेश्वर कितना भला है। நாம் எல்லாரும் ஆண்டவரை நாம் துதிக்கலாம். हम सभी परमेश्वर का स्तुति करेंगे। அவருடைய சமூகத்தில் அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். हम उनके सम्मुख में परमेश्वर को धन्य देंगे। கர்த்தாவே நீர் எத்தனை நல்லவர் அப்பா. परमेश्वर आप कितने भला இந்த हो। காலையில உம்மை துதிக்க முடியாய், ஆண்டவரே உம்மை ஆராதிக்க முடியாய், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆங்காங்கே நிற்கிறோம் அப்பா. परमेश्वर आपको स्तुति करने के लिए, आपको आराधना करने के लिए इस सुबह के समय पर हम सम्मुख में आए हैं। அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன்.
உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அது சமுத்திர கத்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். Praise the Lord. Glory to God. நன்றி காலையில போய் துதிக்கிறோம் ராஜா. உமக்கு நாங்க நன்றி நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தே நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே காலையில ஆராதிக்கிற பிள்ளைகளை தொழுது விழுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொழுங்கப்பா. நாட்கள் எல்லாம் கடந்த 6 மாதம் எத்தனையோ பிரச்சனையின் மத்தியில எங்களை காத்து கொண்டு வந்தீங்கப்பா, எங்களை பாதுகாத்து கொண்டு வந்தீங்க. நாங்க நன்றி சொல்லப்பா. जैसे माता संभालती है ईसा यीशु संभालेगा। हालेलुया 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 हालेलुया। सीने से लगाएगा जिंदा सब हटाएगा। सीने से लगाएगा जिंदा
धुंधा सब हटाएगा, जिसे माता संभालती है, ऐसा यीशु संभालेगा। ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். சமூகத்தில் செல்வோம். இந்த காலையில இந்த திருமண நாள் இந்த வாரத்தில் இருக்கலாம். इस सुबह के समय पर इस हफ्ते में आपका शादी का सालगिरह होगा. உங்களுடைய birthday, வேலை உங்களுடைய பிள்ளைகளுடைய birthday இந்த வாரத்தில் இருக்கலாம். आपका जन्मदिन या फिर आपका बच्चों का जन्मदिन होगा इस உங்களுடைய हफ्ते இதயத்தில் में. கை வைத்துக் கொள்ளுங்கள். आपके हृदय में हाथ रखिएगा. உங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். आपके लिए हम प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपका प्रेम के लिए हम धन्यवाद देते हैं. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன், வருஷங்களை விசேஷித்துக் கொள்கிறவன். ஆண்டவரே, நாட்களை கர்த்தரே அவன் விசேஷித்தவனாக நினைக்கிறான் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறதப்பா. पवित्र शास्त्र कहता है कि जो अपने समय को, अपने दिनों को विशेष करके रखता है, वो उसका जीवन भी विशेषित होगा. இந்த காலையில உங்களுடைய பிள்ளைகளுடைய வருகிற நாட்களில உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளையும் திருமண நாளோ யாரோ எதுவா இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இத்தனை ஆண்டுகள் கண்ணின்மணியை போல பாதுகாத்துவேன். இந்த புதிய ஆண்டில புதிய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் என் தேவன் குறையில்லாமல் தாங்குவீராக, தருவீராக. और परमेश्वर जो भी अपना जन्मदिन या शादी का सालगिरह मना रहे हैं, इतने साल आप परमेश्वर उनके लिए भलाते, आगे भी परमेश्वर उन्हें संभाल कर आप ही चलाने के लिए हम कृपा करते हैं. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. इस वचनों को सुनने वाले हर एक बच्चों को आप எங்களோட आशीर्वाद நீங்க இந்த कीजिए. காலையில பேசுங்கப்பா. हमारे साथ आप बात कीजिए. எல்லா சபிக்கப்பட்டதான தடைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுவீராக. सारे श्रापित परमेश्वर रुकावटों को நான் नसरेन यीशु के என்ன नाम से हम கேட்க दूर வேண்டுமோ करते हैं. அதை கேட்கத்தக்கதாய் ஆவியானவர் உதவி செய்யும். जो हमें सुनना है वही सुनने के लिए परमेश्वर जी आप सहायता எங்களோட கூட कीजिएगा. இடைப்படுங்க. हमारे साथ आप बात कीजिए. இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. इस आराधना को आप आशीष இயேசு दीजिए. கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता. ஆமென். आमीन आमीन. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். हम सभी परमेश्वर के वचन की ओर जाएंगे. இந்த காலையிலே பயபக்தியை குறித்து உங்களோடு கூட நான் பேசும்படியாக நிற்கிறேன். इस सुबह के समय पर भय के बारे में, भय भक्ति के बारे में आज आपसे बात करने आया கடந்த हूं. நாட்களிலே தெய்வ பயத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசினேன். पिछले दिनों में मैं परमेश्वर का भय के बारे में आपसे बात किया. இந்த காலையிலே பயபக்தியை குறித்து உங்களோடு நான் பேசும்படியாக நிற்கிறேன். और इस सुबह के समय पर मैं भय भक्ति या श्रद्धा के बारे में आपसे बात करने பயம் आया हूं. மாத்திரமல்ல, அந்த பயத்தோடு கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சமூகத்திலே பக்தி நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். केवल भय ही नहीं, लेकिन भय के साथ साथ हमें श्रद्धा के साथ भी होना है. ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறார். वही परमेश्वर हमारे जीवन में चाहते हैं. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 22वां अध्याय 12ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 12 वचन हम ले लेंगे. இந்த வசனத்தினுடைய கீழ் பகுதியில் எப்படி வாசிக்கிறோம்? நீ தேவனுக்கு பயப்படுகிறவர் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன்.
तू परमेश्वर का भय मानता है करके मैं जान गया हूँ। ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து ஒரு நாள் இப்படி சொன்னார். परमेश्वर यहोवा अब्राहम को देखकर एक दिन ये बात कहते हैं। அவனை குறித்து ஏராளமான நல்ல வார்த்தைகள் ஆண்டவர் அவனை குறித்து பேசி இருக்கிறார். उसके बारे में अनेक सारे अच्छे चीज अच्छे वाक्य परमेश्वर ने बोला அநேக है। நல்ல சாட்சிகளை நற்சாட்சிகளை அவன் தேவ சமூகத்தில் அவன் பெற்றிருக்கிறான். बहुत सारे गवाही साक्षी वो परमेश्वर के सामने उसने पाया இப்பொழுது है। ஆண்டவராகிய கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். अब परमेश्वर को देखकर वो परमेश्वर उसे देखकर कहते हैं कि मैं जान गया हूँ कि तू परमेश्वर का भय मानता கர்த்தர் है। நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவ்விதமாய் சொல்ல வேண்டும். परमेश्वर हम हर एक को देखकर ऐसे बात कहना है। ஒவ்வொரு பெயரை சொல்லி நீ எனக்கு பயப்படுகிற ஒரு மகள் மகன் என்று சொல்ல வேண்டும். परमेश्वर हर एक बच्चों को अपना नाम पुकार कर कहना है कि तू मेरे से डर भय मानता है, तू मेरा भय मानता எந்த है। நேரத்திலே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் இப்படி சொன்னார், जिस समय पर परमेश्वर ने अब्राहम को देखकर ऐसे कहा। ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 20वां अध्याय 11ஆம் வசனத்திலே 11 वचन में அதற்கு ஆபிரகாம் இவ்விடத்திலே தெய்வ பயம் இல்லை என்றார். तभी अब्राहम ने कहा कि यहाँ पर परमेश्वर का कुछ भी भय न அந்த होगा। தேசத்தில் இருக்கிற ராஜாவை பார்த்து அவன் சொல்லுகிறான், ஆபிரகாம் சொல்லுகிறான், இந்த இடத்திலே தெய்வ பயம் இல்லை என்பதை நான் அறிந்தேன். और उस देश के राजा को देखकर वो कहता है कि इस स्थान में परमेश्वर का कुछ भी भय न होगा। मैं தெய்வ जान गया। பயம் இல்லாத அந்த இடத்திலே தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவனாக சாட்சி உள்ளவனாக வாழ்ந்தார். जिस स्थान पर परमेश्वर का भय नहीं है, उसी स्थान में परमेश्वर ने उस परमेश्वर के सामने उस देश के सामने वो गवाही बनकर था। ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். वही गवाही वही परमेश्वर का भय हमारे साथ भी परमेश्वर இந்த चाहते தெய்வ हैं। பயம் எல்லா மனுஷனுக்குள்ள இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். वही परमेश्वर का भय जो है हम सभी के अंदर रहना है करके यहोवा चाहते हैं। பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே सभोपदेश का पुस्तक 12-13 में நீ தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை அதுவே. और तू परमेश्वर का भय मानकर और तू तेरे चौकसी पर चलना वही तेरे लिए अच्छा है। தேவன் எல்லா மனுஷருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ஒரு பொதுவான ஒரு கடமையை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். परमेश्वर यहाँ पर संसार के सारे लोगों को एक आज्ञा देते हैं। கிறிஸ்தவனை பார்த்து சொல்லவில்லை, वो केवल ना सिर्फ मसीहों को लोगों को देखकर, தேவனை ஆராதிக்கிறவனை பார்த்து சொல்லவில்லை, वो ना केवल परमेश्वर को आराधना करने वालों மனுஷனை को कहते பார்த்து हैं। ஆண்டவர் ஒரு பொதுவான ஒரு வார்த்தையை சொல்றார், நீ தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும், அது மனுஷர் மேல் விழுந்த கடமை என்று கர்த்தர் சொன்னார். परमेश्वर संसार के सारे लोगों को देखकर कहते हैं कि तू परमेश्वर का भय मानना है, वो मनुष्य का संपूर्ण कर्तव्य यही है। ஆனால் ஜனங்களுக்குள்ளான அந்த ஒரு எண்ணம் அவிதமாய் பயப்படுவதனாலே, தேவனுக்கு பயந்து நடுங்குவதனாலே, பயபக்தியாய் இருப்பதனாலே என்ன பிரயோஜனம் என்கிற ஒரு எண்ணம் தான் அந்த நாட்களில் உருவாகி கொண்டிருந்தது. लेकिन लोगों के अंदर एक विषय था कि परमेश्वर का भय मानने से हमें क्या प्रयोजित होगा करके उन्हें लगने लगा। யோபின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் अय्यूब का पुस्तक 15वां अध्याय 4ஆம் வசனத்திலே 4वां वचन நீ में பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். तू भय मानना छोड़ देता और ईश्वर का ध्यान करना औरों से छुड़ाता है। யோபின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? பயபக்தி ஒரு வீணானது. और अय्यूब के दिनों में रहने वाले लोग कैसे थे कि उनको लगा कि जो भय मानना जो है वो व्यर्थ होता है, அதெல்லாம் ஒரு பிரயோஜனமே இல்லைங்க. उसका कोई उपयोग नहीं होता है। நமக்கு தேவையானது பணம் இருந்தா போதும், हमारे लिए जरूरत है एक धन और दौलत வசதி की, இருந்தா போதும், सिर्फ अमीर रहना है, எல்லாம் நம்மை தேடி வரும். सब मुझे ढूंढ कर आएगा। இங்கே அதைத்தான் இங்க வாசிக்கிறோம், பயபக்தியை வீண் என்று அந்த நாட்களில் இருக்கிற மனுஷர் சொன்னார்கள். और यही हम यहाँ पर पढ़ते हैं कि भय मानना जो है वो व्रत है करके उन्होंने सोचा। ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில பயபக்தி வீண் என்று சொல்லுவான் என்றால் அவனுக்கு என்னென்னலாம் குறைந்து போகுமாம்? ஜெபம்,
வேத வாசிப்பு தியானம் குறைந்து போகும். और अगर परमेश्वर का भय मानना जो उनको तुच्छ या व्यर्थ लगता है, उनके जीवन में क्या कमी होगा? प्रार्थना और परमेश्वर का पवित्र शास्त्र पे ध्यान ஒரு देना कम மனுஷன், हो ஒரு जाएगा। ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு தெய்வ பயம் குறைய ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு இதெல்லாம் குறைந்து போகும். और एक आत्मिक जीवन के मनुष्य के जीवन में अगर परमेश्वर का भय कम हो जाएगा तो ये सभी कुछ घट ஐயோ, जाएगा। நான் பயபக்தியா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. मैं इतने भय भीति के भक्ति के साथ रहता हूँ, क्या आवश्यक है करके नहीं பயபக்தியாய் வாழ்ந்த सोचना। பரிசுத்தவான்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். लेकिन भय मानने वाले पवित्र धर्मी लोगों को मैं आज आपके सामने रखना चाहता हूं। ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 42वां अध्याय 18ஆம் வசனத்திலே 18वां वचन में யோசேப்பு தன் சகோதரர்களிடம் கூடின வார்த்தை, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று தனக்கு முன்பாக நிற்கிற தன் சகோதரர்களை பார்த்து சொன்னார். यूसुफ जो है वो उनके भाइयों के आगे उसने ये बातें कहा कि मैं परमेश्वर का भय मानता हूँ। தன்னுடைய சகோதரர்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். उसके भाई लोग उस यूसुफ के सामने खड़े हैं। எகிப்து தேசத்தின் மிக சிறந்த ஒரு அவிதமான ஒரு தலைவனாக, ஒரு கௌரவிக்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்தவனாக அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். और ये जो है सिंहासन में बैठकर एक बड़े देश का राजा बन गया है। அவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். वो उसको एक उन्नति स्थान, उसको एक बड़ा தனக்கு स्थान முன்பாக दिया गया அவனுடைய है। சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். उसके सामने उसके भाई खड़े हैं। அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது யோசேப்புக்கு தெரியும். यूसुफ जानता है कि उसके भाई कैसे தெய்வ हैं। பயம் இல்லாதவர்கள் என்பது அவனுக்கு தெரியும். उसे पता है कि वो परमेश्वर का भय नहीं சகோதரனாகிய मानते हैं। என்னை 20 காசுக்கு விற்று போட்டவர்கள் என்று அவனுக்கு தெரியும். और उन भाइयों ने मिलकर इस यूसुफ को 20 तो इसके लिए उसने पैसे के लिए उसको बेच दिया அழுவதை उसे। கூட அவர்கள் அமிதமாய் அதை கவனிக்காமல் குழியிலே தூக்கி எறிந்து அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதையும் அவன் அறிவார். और वो रोता हुआ भी फिर भी उसके ऊपर दया नहीं दिखा और उसे गड्ढे पे गिरा कर उन्होंने खाया, वो भी जानते हैं। அவனுக்கு முன்பாக நிற்கிறார்கள். और अभी वो सभी भाई मिल उसके सामने खड़े हैं। யோசேப்பு சொல்கிறார், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். लेकिन यूसुफ कहता है कि मैं परमेश्वर का भय मानता हूँ। தேவனுக்கு பயமில்லாத நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய், தேவனுக்கு பயந்த நான் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்பதை அவன் அறிந்தவனாய் அதை பேசுகிறான். और अगर परमेश्वर का भय जो नहीं मानता है वो कैसा है, और जो परमेश्वर का भय मानता है वो किस स्थिति में है करके वो अभी उनसे बात करता है। ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். एक बड़े मुख्य स्थान में परमेश्वर ने यूसुफ को रखा। ஒரு பிரதான மந்திரியாய் அந்நிய தேசத்திலே அவன் காணப்படுகிறான். एक प्रधानमंत्री के रूप में एक अन्य देश में वो दिखता है। அவனுடைய படிப்பு அல்ல, அவனுடைய குடும்பத்தாருடைய எந்த விதமான சிபாரிசு அல்ல, அவன் தேவனுக்கு பயந்தபடியினால், அவருக்கு முன்பாய் பயபக்தியாய் காணப்பட்டபடியினால் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். और उसके पढ़ाई के कारण नहीं, या फिर उसके माँ बाप के बड़े सिफारिश के कारण नहीं, लेकिन वो परमेश्वर का भय मानता था, इसलिए आज वो उस मुकाम में पहुंच गया। நெகேமியா 5ஆம் அதிகாரம் नेहम्या का पुस्तक 5वां अध्याय 15ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், 15वां वचन में हम ऐसे पढ़ते நான் हैं, தேவனுக்கு பயந்தபடியினால் இப்படி செய்யவில்லை. मैं परमेश्वर का भय मानता हूँ इसलिए मैंने ऐसे नहीं किया। ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது எருசலேமிலே அங்காக இருந்தவர்கள் எல்லாம் கூடி வந்து கொண்டிருக்கிறார்கள். अब इजराइल लोग यरूशलेम में वहां यहाँ से ये सारे दिशा से लोग आकर इकट्ठा हो அங்கே रहे थे। கஷ்டப்பட்டதான மக்கள், தொழில் இல்லை, விவசாயம் இல்லை, எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். और वहाँ पर लोग बहुत कष्ट में थे, उन्हें कोई व्यापार नहीं था। அங்கே யூதர்கள் வசதியானவர்கள், இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்லி வட்டிக்கு கொடுத்து அவிதமாய் அவர்களுடைய நிலங்களை, அவருடைய வீடுகளை, அவருடைய மிருகங்களை அவிதமாய் அடமானமாய் வாங்கி கொண்டிருந்த ஒரு நேரம். और योद्धा लोग उस समय पर उन्हें अच्छा मौका मिला, इसलिए सब जमीन जायदाद सब कुछ हड़पने लगे। அப்பொழுது
நெகேமியா அந்த வார்த்தைகளை அவர்களுக்கு முன்பாக சொல்லுகிறார். इसीलिए तभी उसी समय पर नेहमिया इस बातों को कहता है। நெகேமியா ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனாய் அங்கே இல்லை, பாபிலோன் தேசத்தின் ராஜாவால் எருசலேமிலே கவர்னர் ஆக்கப்பட்டு அங்கே இருக்கிறார். और नेहमिया एक साधारण सा मनुष्य नहीं था, वो बाबिलोन देश में यरूशलेम का राजा बनकर वहां पर एक गवर्नर के रूप में था। இப்படி செய்வாய் என்றால் கவர்னர் ஆகிய நான் என்னுடைய அதிகாரத்தை ஏன் நான் பயன்படுத்த கூடாது? उसको एक बड़ा सरकारी रूप में उसको मुख्य रूप में दिया गया था, इसीलिए उसने सोचा कि मैं क्यों ना अधिकार में उपयोग करूं। என்னிடத்தில் அதிகாரம் இல்லையா? என்னிடத்தில் வசதி இல்லையா? और उसने सोचा क्या मेरे पास अधिकार नहीं है या என்னோட கூட இருக்கிறவர்கள் வேலைக்காரர்களுக்கு அவிதமாய் நான் சொன்னால் கை நீட்டினால் அவர்கள் அதை செய்து முடிக்க மாட்டார்களா? अगर मैं नौकरों को बोलूंगा तो मैं हाथ उठाते ही वो मेरा काम ஏன் நான் செய்யாதிருந்தேன் என்றால் நான் தேவனுக்கு பயப்படுகிறதான ஒரு மனுஷன். लेकिन क्यों मैंने नहीं किया ऐसे काम? क्योंकि मैं परमेश्वर का भय मानता हूँ। தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் ஸ்தோத்திரம் சாட்சி நிறைந்தவனாய் உயர்த்தப்பட்டவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அவன் வாழ்வான். परमेश्वर का भय मानता हुआ व्यक्ति एक गवाही बनकर रहता है, आशीर्वादित बनकर रहता है और एक मुख्य अधिकारी बनकर होता है। प्रसंगी 8:12 வாசிக்கிறோம். वही सभोपदेशक 8:15 में हम पढ़ते हैं, தேவனுக்கு அஞ்சி தேவனுக்கு பயந்திருக்கிறவர் அவருக்கு முன்பாக நன்றாக இருப்பார்கள். और परमेश्वर का जो भी भय मानते हैं वो परमेश्वर के सामने बहुत भले होते हैं। தேவனிடத்திலே பயபக்தியாய் இருக்கிறவர்கள் நன்றாக இருப்பார்கள். परमेश्वर का जो भी भय मानते हैं वो परमेश्वर के सामने बहुत अच्छे से होते हैं। नेहेमियाவை போல ஆபிரகாமை போல நன்றாக இருப்பார்கள். यूसुफ का जैसा, नेहमिया के जैसा, अब्राहम के जैसे बहुत एक अच्छी स्थिति में होंगे। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு பயபக்தி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேணும். परमेश्वर के बच्चे आप और मैं, अगर हम भी एक अच्छी स्थिति में होना है तो हम परमेश्वर का भय मानना है। விக்கிரங்களுக்கு முன்பாய் நிற்கிறவர் பயப்படுகிறார் और मूर्ति के सामने खड़े होने वाला वो भय मानता பயப்பட है। வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த விக்கிரகத்தை அவிதமாய் ஸ்தோத்திரம் அத்தனை அகோரமாய் அவர்களுக்கு முன்பாக காட்சி அளிக்க முடியாய் அவர்கள் அந்த விக்கிரகங்களை அவர் செய்கிறார்கள். और वो व्यक्ति भय मानना है, इसी कारण उस मूर्ति को इतने भयानक रूप से उसे बनाया जाता है। தன்னுடைய கைகளிலே ஈட்டியையும் அவிதமாய் அருவாள்களையும் தன்னுடைய நாக்கை அவிதமாய் எவ்வளவு தூரமாய் வெளிப்படுத்த முடியுமோ அத்தனை கொடூரமாய் ஸ்தோத்திரம் நீட்டிக்கொண்டும் அவள் ஏன் அப்படி இருக்கிறது என்றால் ஜனங்கள் அதற்கு முன்பாய் வரும் பொழுது பயபக்தி இருக்க வேண்டும். और क्यों उस मूर्तियों को इतने भयानक रूप में बना जाता है, इतने अहंकार रूप में, उसके हाथों में तलवार, उसके जीभ बस बाहर आकर रहता है, क्योंकि ताकि वो मनुष्य उसे देखकर डर जाए और भय माने। जो இதற்கு முன்பாக நான் போய் சொன்னால், இதற்கு முன்பாக இந்த தவறு செய்தால் அது என்னை கொன்றுவிடும், என்னுடைய கண்களை பிடுங்கிவிடும், என்னுடைய குடும்பத்தை நாசப்படுத்திவிடும் என்று அவர்களுக்குள்ளான ஒரு பய உணர்வு ஏற்படுகிறது. क्योंकि उनके अंदर एक डर रहता है कि अगर मैं इसके सामने कुछ गलत काम किया या झूठ बोला तो वो मुझे मार डालेगा, मेरे पूरे परिवार को नष्ट कर देगा। इसीलिए उस मूर्ति के सामने वो व्यक्ति जब आता है वो भय के साथ आता है। हमारे परमेश्वर यहोवा लेकिन ऐसे नहीं है, वो हमें कभी भय डराते नहीं है। उन्होंने ऐसे नहीं कहा कि अगर तू मुझे आराधना नहीं करेगा तो मैं तुझे नष्ट कर दूंगा। हमारे परमेश्वर प्रेम यहोवा है। हमारे ऊपर दया, நமக்காய் ஜீவனை கொடுத்த தேவன், हमारे लिए जीवन दिया, நமக்காய் முழு இரத்தத்தை சிந்தின தேவன், हमारे लिए पूरी तरह से उनका लहू अपने लिए बहाया है। ஆண்டவராகிய கர்த்தர் हमारे लिए वो दोबारा जी उठे அவருக்கு परमेश्वर है। முன்பாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பயபக்தியாய் காணப்படணும். उनके सामने परमेश्वर के बच्चे आप और मैं भय मानना ஆகையால் चाहिए। தான் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார். इसलिए परमेश्वर जब इस्राएल लोगों को भेजते तब उनसे एक वादा करते हैं। யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் वो तो निर्गमन का पुस्तक 23वां अध्याय 27ஆம் வசனத்திலே 27वां वचन में, உங்கள் சத்துருக்கள் உங்களை காணும் பொழுது நடுங்குவார்கள்.
और परमेश्वर उनसे कहते हैं कि तेरे बीच तेरे दुश्मन देखकर உங்களுக்கு वो முன்பாக गिड़गिड़ाएंगे செல்லும்படி என்னுடைய பயத்தை நான் அனுப்புவேன். और तेरे शत्रुओं तेरे सामने गिड़गिड़ाएंगे और तुझे सामने मेरा भय मैं भेजूंगा. நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக என்னுடைய பயத்தை உங்களுக்கு முன்பாக நான் அனுப்புவேன். और आप जहाँ कहीं भी जाते हो मेरे आपके आगे मैं अपना भय என் भेजूंगा. ஜனம் எனக்கு பயந்து பயப்பட வேண்டும். मेरा प्रजा मेरे लिए भय मानना है. என்னுடைய ஜனத்துக்கு அமிதமாய் தெய்வ பயம் உருவாக வேண்டும். मेरे प्रजा को मेरे बारे में एक भय அந்த मानना है. பயத்தோடு கூட அவர்கள் கடந்து போகும் பொழுது जब उसी भय के साथ वो आगे அவர்களுக்கு निकलते முன்பாக हैं இருக்கிறதான மந்திர தந்திரங்கள் அமிதமா அவர்களுக்கு முன்பாக இருக்கிறதான சத்துருக்கள் எல்லாம் நடுங்குவார்கள், பயப்படுவார்கள். और उनके पीछे जो शत्रुओं है या फिर जो मंत्र तंत्र है सब कुछ गिड़गिड़ाएंगे और गिर என்னை जाएंगे. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मेरे सुनने वाले मेरे प्यारे लोग, பயபக்தி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேணும். भय माँ परमेश्वर का भय या भय भक्ति परमेश्वर के बच्चों को தேவனுடைய चाहिए. வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போவோம். परमेश्वर के वचन की ओर हम लौटेंगे. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் योना भविष्यद्वक्ता का पुस्तक 1वां अध्याय 9ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 9वां वचन हम ले लेंगे. அதற்கு அவன், நான் எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ளவன் என்றார். उसने उनसे कहा, मैं इब्री हूँ और स्वर्ग का परमेश्वर यहोवा जिसने जल स्थल दोनों को बनाया है उसी का भय मानता हूँ. யோனாவை ஆண்டவராகிய கர்த்தர் நினிவேக்கு அனுப்பினார். योना को परमेश्वर यहोवा ने निनेवे में भेजा. இந்த யோனாவோ தர்சீசுக்கு போகும்படியாய் அவன் கப்பல் ஏறி அந்த கப்பலிலே கீழ்த்தட்டிலே அவன் படுத்துக் கொண்டான். और इस योना को तर्शीश जाने के लिए उस जहाज पर वो चढ़ गया और वहाँ जहाज के नीचे वहाँ पर वो सो தேவனுடைய रहा था. சித்தம் அதுவா இல்லாதபடினால் लेकिन परमेश्वर का इच्छा मकसद वो नहीं था. இவன் தவறாய் போய் கொண்டிருக்கிறான், இவன் நினிவேக்கு செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்பி அந்த சித்தத்தை செய்யாத அவன் யோனா சென்ற அந்த கப்பலிலே ஒரு புயலையும் ஒரு கொந்தளிப்பையும் ஒரு பெரிய ஒரு பயங்கரத்தையும் கர்த்தர் அனுப்பியிருந்தார். क्योंकि परमेश्वर नहीं चाहते थे कि वो निनेवे से नहीं वो वहां नहीं जाए करके, इसीलिए परमेश्वर ने उस जहाज जाने से ही वहां पर समुद्र में बड़े बड़े लहरों और तूफानों को लाया. அந்த கப்பல் அவன் போகிற அந்த கப்பல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. और उस जो जाने वाला जो जहाज है वो वहां पर बहुत बड़ी लहरों के द्वारा वो ऊपर नीचे चढ़ रहा था. எல்லாம் பயப்படுகிறார். सभी लोग डर रहे थे. மாலுமி கேப்டன் அங்க இருக்கிற ஜனங்கள் சிப்பந்திகள் எல்லாம் பயப்படுகிறார். वहां के कैप्टन वहां के सारे प्रजा वहां पर डर रहे थे. ஏதோ கொஞ்ச நேரம் இருக்கும் அவளுக்கு என்றால் கப்பல் பிரயாணம் இப்பொழுதுதான் என்று அல்ல. அந்த கப்பல்காரர்கள், கப்பல் மாலுமி, அங்க கப்பலுடைய முதலாளி, ஸ்தோத்திரம், இது அவர்களுக்கு தெரியாதல்ல. ஆனா இப்பொழுது வந்த இந்த பிரச்சனை ஒரு கொடூரமாய் இருக்கிறது. उनको ऐसा नहीं है कि वो जहाज में जो भी मौजूद है, वो कैप्टन, वो जो जहाज के काम कर्मचारी, उन लोगों को पता है कि ऐसा होता है, लेकिन अभी जो स्थिति है वो बहुत भयानक है. எல்லாரும் அந்த கேப்டன் சொன்னார், எல்லாரும் அவங்களுடைய தெய்வங்களை நீங்கள் அமிதமா ஆராதிங்கள், கூப்பிடுங்கள். उस कैप्टन ने कहा कि अभी सभी प्रजा को कहा कि सभी अपना अपना देवताओं को पूजित कीजिए और நீங்கள் बुलाइएगा. கூப்பிடுங்கள். ஒருவேளை ஆண்டவரே அந்த தெய்வம் இறங்கி வந்து இந்த கொந்தளிப்பை மாற்ற முடியும். ऐसा हो सकता है कि आप में से किसी का देवता आकर उस तूफान को शांत कराए. எல்லாரும் முறை என்று சொல்லி எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். सब लोग बहुत जोर जोरों से रो रहे थे. இந்த கப்பல் மாலுமி அமிதமாய் ஒவ்வொருவரும் அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை, பிரார்த்தனை பண்ணி கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டே வந்தவன் கீழ்த்தட்டுக்கு கடந்து வந்தான். और ये जो जहाज का अधिकारी है वो जो देख रहा था, सब प्रजा वहां पर सब आराधना पूजित कर रहे थे, वो
वहां पर जहाज से नीचे उतरकर नीचे की तरफ இந்த आया கீழ்த்தட்டு அவிதமாய் மர ஜாமான்களையும் ஸ்தோத்திரம் தளவாடங்களையும் மற்ற பொருட்களையும் வைக்கக்கூடிய ஒரு இடமாக்கும். और जहाज के वो नीचे के कमरे के तरफ वो सारे चादर सारे बिस्तरे रखा जाता है और बहुत सारे चीजें वहां பிரயாணம் रखा जाता பண்ணுகிறவர்கள் है। எல்லாரும் மேல்தட்டிலே இருப்பார்கள். और जो भी उस जहाज में है वहां पर उन्हें ऊपर रखा जाता ஆனா है, இவனோ கீழ்த்தட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். लेकिन उसे वो जहाज के नीचे के कमरे में वो सो இவன் रहा அதற்குரிய था। பணம் கொடுத்திருக்கிறான், ஆனால் கீழ்த்தட்டில் வந்து படுத்திருக்கிறான். वो उसके लिए पैसा दिया लेकिन वो फिर भी वो नीचे के कमरे में सो அவனை रहा था। அந்த மாலுமி எழுப்பினான். तभी वहां पर उस कप्तान ने उसे उठाया அவன் யார் என்று கேட்டுக்கொண்டிருந்தான். और योना को उठाकर पूछा गया कि तू कौन है। இது அந்த அந்த மேல்தட்டுக்கு எல்லாருக்கும் முன்பாக கொண்டு வந்தார்கள். और उस व्यक्ति और उसे सभी के सामने वहां पर ऊपर के कमरे में இந்த लेकर கொந்தளிப்பு आए। நிற்க வேண்டும். ஒரு பக்கம் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் கடலில் தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறார்கள். पहले और एक दिशा में वो सभी लोग प्रजा सभी प्रार्थना कर रहे थे, दूसरे दिशा में वो सभी अपने वस्तुएं नीचे फेंक रहे थे। ஆனால் இன்னும் அந்த கப்பலுடைய கொந்தளிப்பு நிற்கவில்லை. लेकिन फिर भी उस जहाज का उस समुद्र का तूफान ஏதோ शांत ஒரு नहीं பிரச்சனை हुआ। இருக்கிறது என்பதை அவர்கள் எல்லாருக்கும் விளங்கிவிட்டது. कोई कुछ तो परेशानी समस्या है करके वो सभी जान गए। அப்பதான் எல்லாரும் பேரும் எழுதி சீட்டு போட்டார்கள். तभी सबका नाम लिखकर वहां पर चिट्ठी डाला அந்த गया சீட்டு யோனாவின் பேர்ல விழுந்தது. और चिट्ठी जो है वो योना के नाम पर गिर गया। ஏற்கனவே அவன் பிரார்த்தனை செய்கிற நேரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறான். ऐसा था कि वो जब प्रार्थना चल रहा था ऊपर के मंजिले पे वो नीचे सो रहा था। இரண்டாவது ஸ்தோத்திரம் இவனுடைய இந்த இது பேர் எழுதி போட்ட பேரிலேயும் இவனுடைய பேர் வந்து விழுந்தது. और दूसरी बात ये हुआ कि उन्होंने जो चिट्ठी डाला था उसमें से एक चिट में उसका नाम निकल के आया। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவனை பார்த்து கேட்டார்கள், நீ யார்? तभी इसी परिस्थिति में उसे पूछा गया कि तू कौन है। நீ யார்? उसे देखकर पूछा நீ गया எங்கிருந்து तू कौन है? வருகிறாய்? तू कहाँ से आया நீ है? எந்த ஜாதியைச் சேர்ந்தவர்? எந்த பாஷைக்காரர்? तू कौन सा धर्म जाति का है? तू कौन से भाषा का है? அப்பொழுதுதான் இவன் சொல்கிறான், तभी वो कहता है நான் ஒரு எபிரியன். मैं इब्री हूँ। நான் சமுத்திரத்தையும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலே பயபக்தியாய் இருக்கிறவன். स्वर्ग का परमेश्वर यहोवा जिसने जल स्थल दोनों को बनाया है उसी का भय मानता हूँ। பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே பயபக்தியாய் இருக்கிறவன். वो परमेश्वर के परमेश्वर पिता से वो भय मानता है அதை उनका। கேட்கும்போது ஜனங்கள் எல்லாருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. वो सुनते ही सारे लोगों के अंदर एक डर இவன் आ சொல்லுகிற गया, அந்த வார்த்தைகள் இதுவரைக்கும் அவர்கள் கேட்டிராத வார்த்தைகள். क्योंकि ऐसे वाक्य जो भी वो कह रहा है वो आज तक किसी ने भी नहीं இந்த सुना। சமுத்திரத்தை என் தேவன் உண்டாக்கினார். ये समुद्र को वो परमेश्वर ने இந்த बनाया பூமியை என் தேவன் உண்டாக்கினார். और इस जगत को मेरे அவர் परमेश्वर ने பரலோகத்தின் बनाया। தேவன். वो स्वर्ग का परमेश्वर है। அவருக்கு முன்பாக நான் பயபக்தியாய் இருக்கிறேன். उनके सामने उनके सामने मैं भय मानता हूँ। அப்பதான் அவனை பார்த்து கேட்கிறாங்க, तभी उससे पूछा जाता है அப்ப நாங்க இவங்க என்ன செய்யணும்? उसके लिए हमें क्या करना है। நீ இப்படி சொல்லுகிறாய், நாங்க என்ன செய்யணும்? तूने ऐसा किया है, तू ऐसा कह रहा है, हमें क्या ஒண்ணும் செய்ய करना है। வேண்டாம், என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, இந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்துடும். तब वो कहता है कि तुम्हें कुछ नहीं करना है, मुझे तो आप इस समुद्र में डाल दीजिए, सभी परेशानियां அதே போல चला செய்தார்கள். जाएगा। சமுத்திரம் கொந்தளிப்பு நின்று போனது. इसी तरह किया और तभी उस लहरें शांत हो गए। யோனாவுடைய அடையாளம் என்ன என்றால், நான் பயபக்தி உள்ளவன். योना का चिन्ह क्या है कि वो भय मानता था நான் என் परमेश्वर தேவனிடத்தில் का। பயபக்தியாய் இருக்கிறவன். वो परमेश्वर का भय मानता था। நான் அவருடைய தீர்க்கதரிசியாக்கும். क्यों मैं उनका एक भविष्यद्वक्ता है। உன்னுடைய அடையாளம் என்ன? என்னுடைய பயபக்தி.
उसका चिन्ह क्या है? उसका परमेश्वर का भय मानता அன்புடைய था वो। பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். परमेश्वर के बच्चे आप और मैं ऐसे ही होना है करके स्वर्ग राज्य में இந்த परमेश्वर பயபக்தி चाहते हैं। நம்முடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் இருக்க வேண்டும். ये भय जो है, ये भय भक्ति हमारे जीवन में ஒரு कहाँ 6 होना है? காரியத்தை வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். एक 6 कार्यों को बहुत जल्द बोलकर முதலாவது समाप्त करता உங்களுடைய हूँ। பயபக்தி ஜெப வாழ்க்கையில காணப்பட வேண்டும். आपका भय भक्ति जो है आपके प्रार्थना का जीवन में पता அப்பொழுது होगा, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். तभी आपका प्रार्थना सुनाई पड़ेगा। எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். इब्रानियों का पुस्तक 5वां अध्याय 7वां वचन வேதம் पढ़ेंगे। இப்படி சொல்லுகிறது, शास्त्र ऐसा कहता தமக்கு है, உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார். और उसके अंदर जो भय था उससे द्वारा उसे सुनाया தமக்கு गया। உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார். अपने अंदर जो भक्ति के कारण उसकी सुनी हुई। பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அமிதமாய் பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். और बहुत जोरों से आंसू बहाकर वो बहुत आवाज के साथ पिता से वो प्रार्थना இங்கே करता है। வேதம் சொல்லுகிறது, தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார். यहाँ पर शास्त्र कहता है कि भक्ति के कारण उसकी सुनी गई। Praise the Lord. हालेलुया। தேவனுடைய சமூகத்திலே அவர் பயபக்தியோடு கூட காணப்பட்டார். परमेश्वर के सम्मुख में वो भय भक्ति के साथ दिखाई दिया। அவருடைய நோக்கங்கள் எல்லாம் என் பிதாவுக்கு நான் பயந்திருக்க வேண்டும். उसका सब मकसद यही था कि मैं पिता के सामने एक भय मानना। அவருடைய அந்த பயபக்தி அமிதமாய் ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சாட்சியாக காணப்பட்டது. वो भय भक्ति जो है उसके जीवन में एक बड़ा गवाही बन गया இயேசு था। கிறிஸ்து எந்த இடத்திலும் சண்டையிட்டார் என்று வேதம் சொல்லவில்லை. कभी भी शास्त्र ऐसा नहीं कहता है कि यीशु मसीह ने कहां भी இங்கே लड़ाई அவர் किया। முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார், ஒரு மனுஷனோடு கூட ரோட்டில வழக்காடி கொண்டிருக்கிறார் என்று யாரையும் அவரை குறித்து சொல்லவில்லை. और कोई भी ऐसा गवाही नहीं देगा कि वहां पर वो गप्पा कर रहे हैं या फिर यहाँ पर वो जो विलाप कर रहे हैं। அவரிடத்தில் இருந்ததெல்லாம் தெய்வ பயம். लेकिन उनके अंदर जो भी था वो परमेश्वर का भय था। பிதாவிடத்தில் அவர் பயபக்தியாக இருந்ததினால் அவர் ஜெபிக்கிற நேரமெல்லாம் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. पिता के सामने वो भय भक्ति के साथ थे, इसलिए जब भी वो प्रार्थना करते थे उनका प्रार्थना सुना जाता ஜெபம் था। கேட்கப்பட வேண்டும் என்றால் अगर आपका प्रार्थना सुना जाना है, விசுவாசம் மாத்திரம் போதாது, பயபக்தி இருக்க வேண்டும். केवल विश्वास की जरूरत, विश्वास ही नहीं केवल, और उसके साथ साथ परमेश्वर का भय भी मानना है। ஆண்டவருடைய சமூகத்திலே என் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். भय भक्ति के साथ साथ परमेश्वर के सम्मुख में अगर आप प्रार्थना करेंगे तो आपका प्रार्थना सुनाई அப்போஸ்தலர் जाएगा। 10ஆம் அதிகாரம் 2 4 வரைக்கும் நீங்கள் வாசித்தால் கொர்நேலியு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் மாத்திரமல்ல, அவன் தேவனிடத்திலே பயபக்தி உள்ளவனாய் காணப்பட்டார். और प्रेरित का पुस्तक 10वां अध्याय 2 से 4 वचन हम पढ़ेंगे तो हम जान पाएंगे कोर्नेलियो जो है वो हमेशा प्रार्थना ही नहीं करता था, परमेश्वर का भय भी 3ஆம் मानता வசனத்திலே था। பரலோகத்திலிருந்து தேவதூதன் நம்முடைய வீட்டுக்கு இறங்கி வந்து சொல்கிறான், கொர்நேலியுவே உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. तीसरा वचन में हम पढ़ते हैं कि एक दूत उतर कर उसके पास आकर बोलता है कि कोर्नेलियो तेरा प्रार्थना सुनी गई। கர்த்தரிடத்திலே அந்த பயபக்தி எதிர்பார்க்கிறார். वही भय भक्ति परमेश्वर हमारे पास भी चाहते हैं। பயபக்தி அமிதமாய் நம்முடைய ஜெப வாழ்க்கையில காணப்பட வேண்டும். वही श्रद्धा, वही भय भक्ति हमारे प्रार्थना का जीवन में दिखाई देना அதான் है। எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம், தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார். वही इब्रानियों में 5:7 में हम पढ़ते हैं कि उसके भक्ति के कारण ही उसकी सुनी गई। அவருக்குள் இருந்த அந்த பயபக்தி அவருடைய ஜெபத்தை கேட்க பண்ணினது. उसके अंदर जो भक्ति था उसी के कारण उसका प्रार्थना தன்னுடைய குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்திலே இருந்த அந்த பயபக்தியை பிதாவானவர் பார்க்கும் பொழுது அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். अपने पुत्र यीशु मसीह के अंदर वो भय देखते ही तभी वो पिता परमेश्वर ने उसके प्रार्थना का जवाब दिया। 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தார்.
इसी वजह से वो पांच रोटी 2 मछली को वो 5000 காற்றையும் लोगों में கடலையும் बांटा। பார்த்து இறையாதே என்று சொல்லும் பொழுது அப்படியே நின்றது. उसी तरह उसने तूफान और लहरों को शांत हो कहा तो वो वैसी तरह स्थिर हो மரித்த गया। அவிதமான பிரேதங்களை அவர் ஜெபிக்கும் பொழுது உயிரோடு கூட எழுந்தது. उसी वजह से वो सारे मृत्यु शरीर जो भी है वो ஏன் जीवित காரணம் गए। என்ன என்றால் அவருக்குள் இருந்ததான பிதாவிடத்தில் இருந்த ஒரு பயபக்தி. क्योंकि कारण क्या है कि वो पिता परमेश्वर का भय मानता அந்த था। பயபக்தி உங்களுடைய ஜெபத்திலே உங்களை நிறுத்தும், உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தரும். उसी भक्ति वही आपका भक्ति के कारण ही आपके प्रार्थना में आप स्थिर रहेंगे, आपका இரண்டாவதாக सुन पड़ेगा। பயபக்தி உள்ளவன் தேவனிடத்திலே பிரதிபலனை பெற்றுக்கொள்வான். दूसरी बात जो है, जो भय मानता है वो परमेश्वर से वो एक प्रतिभा मिलता है उसे। வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य का पुस्तक 11वां अध्याय 18ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 18वां वचन ले लेंगे। உம்முடைய நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோர்களுக்கு பலனளிப்பதற்கு காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். और पवित्र लोगों को और उन छोटे बड़ों को जो तेरे नाम से डरते हैं बदला दिया जाए, और करके वो परमेश्वर को वो दंडवत करते हैं। உம்முடைய நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிப்பதற்கு காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். और आपके नाम के सच्चे होने के लिए, लाभ होने के लिए, वो छोटे हो या बड़े, उनका समय आ गया करके तब वो परमेश्वर का दंडवत करते हैं। யாராயிருந்தால் அது சிறியோராயிருந்தாலும் அது பெரியோராயிருந்தால், चाहे कोई भी हो, वह छोटे हो या बड़े हो, இயேசுவின் நாமத்தின் மேல் யார் ஒருவன் பயபக்தியாய் காணப்படுகிறானோ அவனுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் பலனை கொடுப்பார். அதற்குரிய நேரம் வந்தது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. जो भी हो, छोटे हो या बड़े हो, यीशु के नाम से जब वो डरते हैं तो उसका लाभ वो जरूर उठाएंगे करके शास्त्र कहता है। கர்த்தருக்கு பயப்படும் பொழுது தேவன் அதற்குரிய பலனை கொடுக்கிறார். और अगर हम परमेश्वर का भय मानते हैं, परमेश्वर उसके लिए जरूर एक लाभ देंगे। ஆண்டவர் சொல்றார், சிறியோரே பெரியோரே அவருடைய நாமத்தின் மேல் நீங்க பயந்திருந்தீங்க, உங்களுக்கு பலனளிப்பதற்கு காலம் வந்துருச்சு. परमेश्वर कहते हैं कि छोटे बड़े सभी आप परमेश्वर का भय मानते थे, इसीलिए उसका लाभ लेना जरूर பதில் है। இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, ஆனா பயபக்தியா இருந்த உங்களுக்கு பலனளிப்பதற்கு காலம் வந்துருச்சு. और अगर इसके लिए आपने आपको लगा होगा कि इसका कोई जवाब नहीं है, लेकिन अभी उस भय का लाभ देना अभी समय आ गया है। வீணா இருக்கல. आप जो भय भक्ति के साथ थे वो व्यर्थ नहीं गया। विश्वास வாழ்க்கை வீணா இருக்கல. आपका विश्वास का जीवन व्यर्थ नहीं गया। வாழ்க்கை வீணா இருக்கல. आपका प्रार्थना का जीवन व्यर्थ नहीं गया। அதுக்குரிய பலனை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கும்படியாய் நேரம் வந்தது என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். और उसका लाभ उठाने का अब समय आ गया है करके परमेश्वर कहते हैं। ஆண்டவரே, இவர்கள் பயபக்தியா இருந்தவங்க உலகமெல்லாம் அவங்களை பார்த்து சிரிச்சதையா, ஆனா அதற்குரிய பலன் அவங்க பெற்றார்கள், அதற்குரிய நேரம் வந்தது என்று சொல்லி அந்த கோடான கோடி தேவ தூதர்களும் மூப்பர்களும் தேவனை தொழுது கொண்டார். और उन्हें वो बोलने लगे कि पहले हमें लगा कि इसका हमें क्या जवाब मिलेगा, लेकिन अभी सारे पवित्र लोग, सारे बड़े हो छोटे, वो सभी बोलने लगे कि अब उसका लाभ लेने का समय आ गया है। 31:16 வசனத்திலே यिर्मयाह का पुस्तक 31:16 में உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு அப்படின்னு கர்த்தர் சொல்றார். 31:16 में हम देखते हैं कि तेरे सारे क्रियाओं का लाभ है करके। உங்களுடைய கிரியைகளுக்கு பலன் இருக்குது. तेरे सारे क्रियाओं का परिश्रम का நீ फल என்ன है। செய்தியோ அதுக்கு பலன் இருக்குது. तूने जो भी परिश्रम किया उसका फल तू நீ जरूर நல்லது पाएगा। செய்தால் உனக்கு நன்மை கிடைக்கும். अगर तूने भलाई किया, तुझे अच्छाई किया, तुझे भलाई நீ मिलेगा। கர்த்தருக்கு என்று கொடுத்தால் அதற்குரிய பலன் உண்டு. अगर तूने परमेश्वर को दिया है तो நீ तुझे उसका பக்தியா फल இருப்பாய் मिलेगा। என்றால் அது உனக்கு உன்னுடைய குடும்பத்துக்கு அது பலன் உண்டு. तू भक्ति के साथ रहेगा तो उसका लाभ तू जरूर उठाएगा। அது ஒரு நாள் வீணாகாது.
वो कभी भी व्यर्थ नहीं जाएगा, அதனுடைய எதிர்காலத்தை சந்திக்கும். वो तेरा भविष्य को भी संभालेगा। ஆகையால் தான் ஆண்டவராகிய கர்த்தர் சங்கீதம் 22 சங்கீதம் 23 வசனத்திலே இப்படி ஆவியானவர் சொல்றார், இஸ்ரவேல் வம்சத்தாரே அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். इसलिए भजन संगीता में दाऊद कहता है कि भजन संगीता 22-23 में इस्राएल के वंश तू उनमें खुश रहना। இஸ்ரவேல் வம்சத்தாரே அவருக்கு முன்பாய் பயபக்தியாயிருங்கள். और इजराइल के वंश तो उनके सामने भय भक्ति के साथ रहना, उनके सामने तो भय मानना, वही तुम्हारे लिए एक बड़ा आशीर्वाद, वही तेरे परिवार के लिए आने वाले वंश के लिए बड़ा आशीर्वाद, वो तेरे आने वाले वंश के लिए बड़ा आशीर्वाद है, वो तेरे भविष्य के लिए एक बड़ा आशीर्वाद है। कितना अच्छा परमेश्वर है। मुझे मेरे प्रिय लोगों, பயபக்தியாயிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் வெறுமையாக்குறவர் அல்ல, பலனை தருவார்। जो भी परमेश्वर का भय मांगता है वो कोई भी उनके बच्चे कोई भी खाली नहीं रहेंगे, परमेश्वर उसका फल जरूर देंगे। வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 வாசிக்கிறோம், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது। प्रकाशित वाक्य 22:12 में हम देखते हैं कि उनके काम के अनुसार उनका बदला देने में उनका प्रतिफल मेरे पास है। கர்த்தர் பலன் அளிக்க முடியாது, சீக்கிரம் வரப்போகிறார்। परमेश्वर जवाब देने के लिए शीघ्र ही आने वाला है। பலன் உண்டு, आपके कामों का प्रतिफल है। ஜெபித்து வர்றீங்க अनेक நாட்கள், அதற்கு பலன் உண்டு। आप प्रार्थना करते आ रहे हो, उसके लिए परमेश्वर जरूर उसका प्रतिफल देंगे। உபவாசிக்கிறீங்க, அதற்கு பலன் உண்டு। कितने समय से आप उपवास कर रहे हो, उसका फल जरूर परमेश्वर देंगे। கர்த்தருக்கென்று அவருடைய ஊழியத்துக்கென்று கொடுக்கிறீங்க, அதற்குரிய பலன் உண்டு। त्याग से आप परमेश्वर के सेवा के लिए दे रहे हैं, उसका लाभ आप जरूर पाएंगे। உங்களுடைய கிரியைகளை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல। आपके क्रियाओं को भूलने के लिए परमेश्वर अनीति परमेश्वर नहीं है। அதான் பைபிள் சொல்கிறது, वही शास्त्र कहता है, பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோர் யாவருக்கும் பலனளிப்பதற்குரிய காலம் வந்தது। और उनके नाम से छोटे हो या बड़े हो, जो कोई भी हो, उनका लाभ पाने का एक समय आ गया है। மூன்றாவதாக, तीसरी बात, பயபக்தியாயிருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா எந்த அந்நிய வல்லமையும் எந்த சக்தியும் எந்த மனுஷனும் மேற்கொள்ளவோ அவர்களை வஞ்சிக்கவோ அவர்களை அழித்துவிடவோ முடியவே முடியாது। और जो भी परमेश्वर का भय मांगता है, उनसे कोई भी दुष्ट आत्माएं हो या कोई भी शैतान का क्रिया हो, उनसे कुछ नहीं कर पाएगा। ஏனென்றால், क्यों, कारण क्या है? பயபக்திக்குரிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடியினால், क्योंकि भय भक्ति का परमेश्वर तेरे साथ है। உன்னை யாரும் அழித்து விடவோ உனக்கு விரோதமாய் யாரும் எந்த ஒரு காரியம் செய்து விடவோ முடியவே முடியாது। किसी को हिम्मत नहीं कि तुझे नष्ट करे या तेरे सामने वो कुछ भी करे। அவர் உங்கள் பயபக்திக்குரியவர் உன்னோடு கூட இருப்பதை மாத்திரம் நீ பார்த்துக் கொள்ள வேண்டும்। क्योंकि तू सिर्फ इतना देखना है कि भक्ति का परमेश्वर तेरे साथ है, அவ்வளவு போதும்। बस केवल वही तुझे देखना है और वही देखना है, बाकी सब परमेश्वर संभाल लेंगे। बाइबल என்ன சொல்கிறது? शास्त्र क्या कहता है? ஆதியாகமத்தின் புஸ்தகம் उत्पत्ति का पुस्तक 31 அதிகாரம் 31वां अध्याय 7 வசனத்திலே இப்படி நான் வாசிக்கிறேன்। 31वां अध्याय 7वां वचन हम पढ़ेंगे। யாக்கோபுடைய வாழ்க்கையிலே अनेक பிரச்சனைகள் வந்த ஒரு காலகட்டம்। याकूब के समय में, उसके जीवन में बहुत सारे समस्या आने एक समय था। ஸ்தோத்திரம்। ஆதியாகமம் 31 அதிகாரம் 42 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க। उत्पत्ति का पुस्तक 31:42 हम पढ़ेंगे। 42 வசனத்திலே 42 में, என் பிதாவாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு கூட இராமல் போயிருந்தார்।
मेरे पिता का परमेश्वर अर्थात इब्राहिम का परमेश्वर जिसका भय इसहाक की भी मानता है, என் यदि मेरा और பிதாவாகிய न होता। ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு கூட இராமல் போயிருந்தார். मेरे पिता का परमेश्वर इब्राहिम का परमेश्वर जिसका भय इसहाक भी मानता है, यदि मेरी என்னை और न நீர் होता। வெறுமையாய் விட்டிருப்பீர். आपने मुझे निश्चय ऐसे हाथ छोड़ा होगा। ஆனால் இப்பொழுது அப்படி இல்லையா? लेकिन अब ऐसा नहीं है, நான் வெறுமையாய் இல்ல. मैं खाली नहीं हूँ। அவன் சொல்லுகிறான், ரெண்டு பரிவாரங்களுடையவனாக நான் இருக்கிறேன். मैं दो परिवारों के साथ है करके वो कहता है, நான் வரும் பொழுது கோலும் கையுமாகத்தான் வந்தேன். और मैं ऐसे ही खाली हाथ आया था। ஆனால் இப்பொழுது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். लेकिन अब मेरे परमेश्वर ने मुझे आशीष किया। நான் உன்னை ஏமாற்றவில்லை. मैंने तुझे फसाया नहीं। மாமனாகிய லாபானிடத்திலே யாக்கோபு சொல்லுகிறார், उसके ससुर लाबान से याकूब कहता है, இந்த லாபான் ஒரு கொடூரமான ஒரு மனுஷன், ये लाबान जो है एक भयानक एक ஒரு व्यक्ति है ஏமாற்றுகிறவன், ஒரு முழுமையான ஒரு உலக மனுஷன், ஒரு வியாபாரி. और झूठ बोलने वाला और बहुत फंसाने वाला एक व्यापारी था। தனக்கு இப்படி ஒரு மருமகன் கிடைத்து விட்டான். அவனை வைத்து தன்னுடைய குடும்பம் எல்லாம் அமிதமாய் கொஞ்சம் ஒரு மேலாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட இருந்தான் ஒழிய தன் மருமகன் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கவே கிடையாது. उसे ऐसा एक दामाद मिल गया करके वो खुश वो उन्हें उसके द्वारा वो बड़ा बनना चाहा, लेकिन उसको क्या जरूरत है कभी नहीं सोचा। 31 அதிகாரம் 7 வசனத்திலே 10 முறை அவன் சம்பளத்தை மாற்றினான். 31:7 में हम पढ़ते हैं कि 10 बार उसका पगार को बदला गया। 10 முறை சம்பளத்தை மாற்றினான். हम पढ़ते हैं कि 10 बार उसका पगार को இந்த மாசம் बदला சம்பளத்தை गया। கூட்டுவேன்னு சொன்னா ஒரு தடவையும் கூட்டவில்லை. இதே போல 10 முறை அவன் சம்பளத்தை மாற்றி மாற்றி தராமலே ஏமாற்றி கொண்டிருந்தான். और पहली बार कहा गया कि आज मैं अगले महीने में मेरे तेरा पगार बढ़ाऊंगा, लेकिन कभी नहीं बढ़ाया। उसके बदले में वो उसको झूठ बोलता गया कि दूंगा, लेकिन नहीं दिया उसको। பகலிலே வெயில், இரவிலே நிலவு பட்சித்தது. அந்த அளவுக்கு இரவும் பகலுமாய் யாக்கோபு உழைத்தான். और इतने कठिन रूप से याकूब दिन रात मेहनत करने लगा, ஆனால் சரியான சம்பளம் கிடையாது. लेकिन उसे एक बराबर सा एक पगार नहीं दिया அவன் गया। செய்கிற வேலைக்கு தகுந்த ஊதியமோ ஒரு அமிதமான ஒரு எந்த விதமான ஒரு முன்னேற்றமோட வாழ்க்கையிலே இல்லை. उसने जो काम किया उसका परिश्रम का फल उसे कभी नहीं मिला। என்றைக்கு யாக்கோபு அவன் வீட்டுக்குள் வந்தானோ அன்றைக்கே லாபானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. लेकिन याकूब जब उसके घर के अंदर लाबान के घर पे प्रवेश किया, उसी समय पर उसके घर में एक अच्छा दिन शुरू हो ஒரு गया। ஏமாந்த ஒரு மருமகன் கிடைத்தான் என்று சொல்லி 2 மருமகளையும் 2 மகளையும் அவளுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தார். और उसे पता चल गया कि ऐसा एक अच्छा दामाद मिल गया करके 2 बेटियों को उसको दे दिया। ஆனால் அவளுடைய எதிர்காலங்கள் நன்றா இருக்குன்னு அதை பத்தி கவலைப்படல. लेकिन लाबान ने कभी नहीं सोचा कि उनका भविष्य भी अच्छा होना है। அப்பொழுதுதான் யாக்கோபு சொன்னார், तब याकूब ने कहा, இப்பொழுதெல்லாம் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். अब तक आशीर्वाद परमेश्वर देते आ रहे हैं। யாக்கோபுக்கு சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கர்த்தர் கொடுத்தார். याकूब को स्वप्न और बहुत सारे दर्शन देने நான் உன்னை लगे। உயர்த்தணும், मैं तुझे एक उन्नति நான் स्थान உன்னை देना है, ஆசீர்வதிக்க நினைக்கிறேன். मैं तुझे आशीर्वाद करना चाहता हूँ। இந்த அவிதமாய் இப்படிப்பட்டதான குட்டிகள் எல்லாம் உன்னுடைய ஆடுகள் ஈன்ற வேண்டும். और ऐसे सब मेमनाएं, ऐसे बकरियां सब जन्म இதை देना है। எல்லாவற்றையும் அவிதமாக நான் உனக்கு செய்ய போகிறேன். ये सभी मैं कुछ तुझे देने वाला हूँ। கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे आशीष किया அவனுடைய ஆடுகள் எல்லாம் பெருக ஆரம்பித்தது. और उनके बेट बकरियां सभी बढ़ते गए। அப்படிதான் அவர் சொல்லுகிறார். तभी वो कहता है, தன்னுடைய மாமனை பார்த்து சொல்லுகிறார், वो अपने ससुर को देखकर कहता है, பிதாவாகிய ஆபிரகாமின் தேவனும் मेरे पिता अब्राहम का परमेश्वर, ஈசாக்காகிய என்னுடைய தகப்பனுடைய தெய்வமாகிய அந்த பயபக்திக்குரியவர் என்னோட கூட மாத்திரம் இல்லாமல் போயிருந்தால் நான் இப்பொழுது வெறுமையாகத்தான் இருப்பேன். और इसहाक जिसका परमेश्वर का भय मानता है, यदि वो मेरे साथ न होता तो मैं निश्चय ऐसा ही ஏன் நான் இன்னைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன்?
क्यों आज भी मैं आशीर्वादित என் हूँ? தகப்பனுடைய பயபக்திக்குரியவர் என்னோடு கூட இருக்கிறபடினா क्योंकि मेरे परमेश्वर का भय मानने वाला आज भी मेरे साथ है பயபக்திக்குரியவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். और वो परमेश्वर का भय आज भी யாக்கோபை आपके साथ होना உயர்த்தினது है। போல உங்களை அவர் உயர்த்துவார். याकूब को जैसा एक उन्नति स्थान दिया गया उसी तरह आपको भी देना எந்த है। வறுமை உங்களை பற்றிக்கொள்ளாது. कोई भी गरीबी आपके पास नहीं எந்த आएगा। அவிதமான தீமைகள் தீவினைகள் உங்களை பிடித்துக் கொள்ளாது. कोई भी नुकसान नष्ट कुछ भी आपके இல்லாமல் पास नहीं ஒருபோதும் आएगा। இருக்கவே இருக்காது. ऐसा नहीं होगा, कमी नहीं कभी होगा आपके जीवन में। உங்களை அழிப்பதற்கோ உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கோ எத்தனை பேர் வந்தாலும் அவிதமாய் பயபக்திக்குரியவராகிய உங்களுடைய தேவன் உங்களோடு கூட இருந்தால் நீங்க பெருமையா இருக்கவே மாட்டீங்க. आपको नष्ट करने के लिए, आपका आशीर्वाद छीनने के लिए अगर चाहे कोई भी आए, लेकिन फिर भी अगर आप परमेश्वर का भय मानते हैं तो कभी आपका नष्ट नहीं होगा। ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 31वां अध्याय 29ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். 29वां वचन में हम ऐसे पढ़ते உங்களுக்கு हैं, பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. आपको बुराई करने का मुझे शक्ति है। ஆகிலும் உன் தகப்பனுடைய தேவனாகிய கர்த்தர் அந்த பயபக்திக்குரியவர் நேற்று ராத்திரி என்னோடு கூட பேசினார். पर तुम्हारे पिता के परमेश्वर ने मुझसे बीती हुई रात में कहा। நீ யாக்கோபை சந்திக்கும் பொழுது அவனிடத்திலே நன்மையை மாத்திரம் நீ பேச வேண்டும். याकूब से जब तू मिलेगा तो उनसे सिर्फ भला ही कहना தீமையை பேசக்கூடாது என்று என்னை எச்சரித்தார். और मुझसे सावधान किया कि कभी उनसे बुराई न बात करना। லாபான் யாக்கோபை அழித்து விட வேண்டும் என்றுதான் தன் சகோதரரோடு கூட ஓடி வந்தார். लाबान याकूब को मारने के लिए ही उनके भाई के ஏன் पास அவனால் आया। முடியவில்லை? 7वां दिन खत्म அவன் नहीं हुआ। சொல்கிறான் எனக்கு வல்லமை உண்டு. उसने कहा कि मेरे अंदर இந்த शक्ति இடம் है முழுவதும் அவிதமாய் நான் கூப்பிட்டால் வருவதற்கு ஜனங்கள் ஏராளம் இருக்கிறார். और इस पूरे स्थान में अगर मैंने बुलाया तो प्रजा बहुत सारे लोग நான் आने அநேக के लिए ஆண்டுகள் तैयार இந்த है। பகுதியிலே நான் அவிதமாய் இருக்கிறேன். और मैं कई सालों से इस स्थान में ஆனால் हूँ, உன்னை நான் ஒன்று செய்ய முடியவில்லை. लेकिन मैंने तुझे कुछ नहीं कर पाया। ஏன் ஒன்று செய்ய முடியவில்லை? क्यों कुछ नहीं कर पाया உன் हूँ? தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடியினா, क्योंकि तेरा परमेश्वर तेरे அந்த साथ है। பயபக்திக்குரிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடினா, बस भय भक्ति का परमेश्वर तेरे साथ है। அதைத்தான் நான் சொன்னேன். பயபக்திக்குரியவர் உங்களோடு கூட இருப்பார் என்றார். इसलिए मैंने कहा कि अगर भय माने परमेश्वर का எந்த भय தீங்கு, आपके साथ எந்த रहेगा தீமை, तो எந்த பொல்லாப்பு, எந்த விரோதம், எந்த மனுஷ சக்திகள் ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது. कोई भी शक्तियां, कोई भी दुष्ट या कोई भी नष्ट कष्ट कुछ भी आपके साथ नहीं होगा। உங்களோடு கூட அவர் இருக்க நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. केवल आपको यही देखना है कि परमेश्वर का भय आपके साथ हो। பயபக்திக்குரியவர் யாக்கோபோடு இருந்தது போல உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் மேல் நீங்கள் பயபக்தியாய் இருப்பீர்கள் என்றால் அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே இருக்கும். और अगर ईसा का भय मानने वाला परमेश्वर उनके साथ था, याकूब के साथ था, उसी तरह आपके साथ भी आपके परमेश्वर होंगे और आपका कोई हानि नहीं होगा। எந்த பலவீனங்கள், எந்த பிரச்சனைகளும் உங்களை தொடவே முடியாது. चाहे कोई भी बीमारी हो या कोई भी परेशानियां, कोई भी समस्या, कुछ नहीं आपको छुएगा। நான்காவதாக चौथी बात, அந்த முழு குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவார். காரணம் அவர் பயபக்திக்குரியவர் உங்களோடு கூட இருக்க முடியும். जब परमेश्वर का हम भय मानते हैं कि हम अपना पूरा परिवार को उद्धारता में लेकर आएंगे। எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் इब्रानियों का पुस्तक 11वां अध्याय 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 11वां अध्याय 7वां वचन ले लेंगे। விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். विश्वासी ने नूह के उन बातों के विषय में जो उस समय दिखाई न पड़ती थी चेतावनी पाकर भक्ति के साथ अपने घराने के बचाव के लिए जहाज விசுவாசத்தினாலே बनाया। நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றார். और विश्वास से ही नूह ने उन बातों के विषय में जो उस समय दिखाई न पड़ती थी பயபக்தி உள்ளவனாகி और चेतावनी पाकर தன் भक्ति के குடும்பத்தை साथ ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். अपने घर के बचाव के लिए जहाज बनाया। அவனோ அந்த தேசத்தில் இருக்கிற மக்களோ இதுவரைக்கும் மழையை பார்த்தவர்களே அல்ல.
उसने और उसके देश के जो प्रजा कभी उन्होंने को किसी ने भी बारिश को बरसात को नहीं ஏன்னா देखा, இதுவரைக்கும் மழை பூமியில பெய்ததே கிடையாது. क्योंकि तब तक बरसात जो है और इस पृथ्वी में नहीं விடியற்காலையிலே हुआ। பெய்கிற அந்த பனி தாமே பூமியை நனைத்து அவ்விதமாய் புல்லுகளை முளைக்க பண்ணினது, மரம் செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்தது. और भोर के समय पर जो ओस पड़ता है वही उसी के दौरान जो है वो पेड़ पौधे उगते थे। வராதவைகளை குறித்து ஆண்டவர் பேசுறார். பெரிய மழை வரப்போகிறதப்பா. और जो नहीं आया उस बरसात, उस तूफान के बारे में वो पूरा देश को नष्ट करने वाला है। நீ ஒரு பேழையை உண்டாக்க வேண்டும். तू एक जहाज बनाना है। உன்னுடைய குடும்பம் அதற்குள்ளாய் போய் இருக்க வேண்டும். तेरे घराने उसके अंदर रहना है। யோசித்து பாருங்கள். सोच कर देखिए, இவனோடு வானத்திலிருந்து குதித்த ஒரு தேவதூதன் அல்ல. कोई वो एक परमेश्वर का दूत नहीं है जो स्वर्ग से उतर कर आया। எதை புசிக்கிறானோ அதைத்தான் இவர் புசிக்கிறார். पृथ्वी का मनुष्य जो कुछ खाता है वही ये भी भोजन करता है। எங்கே தண்ணீர் எடுத்து குடிக்கிறானோ அந்த தண்ணீரை தான் நோவாவும் அவருடைய குடும்பம் குடிக்கிறது. संसार का व्यक्ति जो कुछ भी पानी पीता है वही पानी यही भी पीता है। இவனுக்கு விசேஷமாய் ஸ்தோத்திரம், தேவ தூதர்கள் இறங்கி வந்து அவனுக்கு அவிதமாய் அதை இதையும் செய்தவர்கள் அல்ல। और इसके लिए विशेष रूप में दूत तो उतर कर इनके परिवार को ऐसे वैसे नहीं करते थे। இவனுக்குள் என்ன இருந்தது? விசுவாசமும் பயபக்தியும் இருந்தது। लेकिन इसके अंदर क्या था? एक विश्वास और भक्ति था। தேவன் சொல்லுகிற வார்த்தையை விசுவாசித்தான்। परमेश्वर जो भी वचन कहते थे उसका विश्वास நிறைவேற்றுவதற்கு அவனுக்குள்ள ஒரு பயபக்தி இருந்தது। और उसे पूरा करने के लिए उसके अंदर एक भय था। தேவன் பேசியிருக்கிறார்। मेरे परमेश्वर ने मुझसे बात किया है। பார்க்கவில்லை, मैंने बरसात को नहीं देखा, ஆனால் என் ஆண்டவர் பேசியிருக்கிறார்। लेकिन परमेश्वर ने मुझसे बात किया है। அவர் பொய் சொல்ல மாட்டார்। वो कभी गलत नहीं कहेंगे। ஆகையால் என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றணும்। इसलिए मुझे मेरे घराने को बचाना है। சொல்றார், இவ்வளவு அளவு நீளம் அகலம் உயரம் இருக்கணும், இதை வைத்து நீ அந்த பேழையை கட்டணும்। ஆண்டவர் எல்லாவற்றையும் சொன்னார்। और परमेश्वर कितने सही तरीके से बताते हैं उसे कि ऐसे जहाज बना है, ऐसे बनाना है करके, लंबा चौड़ा ऐसे बनाना है करके। அப்படியே செய்தார்। उसी तरह वो इंसान नूह ने भी इसी सही सलामत उसे बनाया। ஜனங்களுக்கு சாயந்திரத்தில் போய் அதை பிரசங்கம் பண்ணினார்। और लोगों को शाम को जाकर वो प्रचार करने लगे। बरसात वर्षा आने वाला है। ஒரு அவிதமான உலகம் அழிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட போகிறது। एक बड़ा सा एक समस्या आने वाला है जिस कारण इस जगत का नाश होने वाला है। பேழையை கட்டி வைத்திருக்கிறேன், நீங்கள் தாராளமாய் வரலாம்। मैंने आपके लिए एक जहाज बनाया है, आप सब लोग आ सकते हो। நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம்। अगर उसके अंदर आप आओगे तो आप बच पाओगे। மழை வர வர இந்த பேழை அவிதமாய் மேலே எழும்ப ஆரம்பிக்கும்। और ये जैसे बरसात होते होते और बाहर आ जाएगा तो ये जहाज ऊपर उड़ता आता जाएगा। 100 வருஷம் பிரசங்கம் பண்ணார்। 100 साल तक उसने प्रचार किया। यार ஒரு सिंगल आत्मा கூட வரல। लेकिन कोई भी एक आत्मा भी नहीं आया। அவருடைய வார்த்தைகளை பரியாசம் பண்ணி நகைத்தார்। सभी लोग उसके वाक्य, उसके वचनों को टट्टा उड़ाने लगे। ஆனால் நோவாவும் அவருடைய மனைவியும் 3 ஆண் மக்களும் மருமக்கள் 8 பேர் பேழைக்குள்ளாய் பிரவேசித்தார்கள்। தேவன் கதவை அடைத்தார்। और लेकिन नूह और उसकी पत्नी, उनके 3 पुत्र और उनके पत्नियां, सभी लोग उस जहाज में प्रवेश किया और परमेश्वर ने उसका दरवाजा बंद कर दिया। மழை பெய்தது। जो बारिश कभी नहीं हुआ वैसे बरसात आने लगा। கண்கள் எல்லாம் திறந்தது। और सारे समुद्र खुलने लगे। ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி இருக்கலாம்। लोग यहाँ वहाँ दौड़ने लगे होंगे। தப்பித்துக் கொள்வதற்கா எங்கெல்லாம் ஏற வேண்டும் அங்கே ஏறி இருக்கலாம்। और जहाँ कहीं भी वो भागना चाहे, बचना चाहे, वहाँ सभी वहाँ चढ़ गए होंगे। மலைகளுக்கு மேலாக எத்தனையோ அடி உயரமாய் தண்ணீர் தேங்கி இருந்தது। लेकिन जहाँ कहीं भी सभी पेड़ पौधे या पहाड़ों से भी ऊपर वो पानी चला गया था। उन्மை என்று तभी उन्हें लगा होगा कि नूह ने जो शब्द कहा ஆண்டவராகிய கர்த்தர் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொன்னார், நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும்।
वही मत्ती 24 में हम पढ़ते हैं कि उन्होंने कहा कि नूह के समय पर जिस तरह हुआ उसी तरह परमेश्वर मसीह के समय पर होने தேவ वाला है। நோவாவை கனப்படுத்தி இங்கே உயர்த்தினார். परमेश्वर ने नोआ को आदर करने लगे। ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், நோவாவின் நாட்கள் எப்படி நடந்ததோ அப்படி மனுஷகுமார் ஒரு நாளில் நடக்கும். और परमेश्वर ने कहा कि जिस नोआ के समय पर ऐसा हुआ उसी तरह मनुष्य पुत्र के இந்த समय பேழை पर அவிதமாய் உயர்ந்து 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 அரராத் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்வான ஒரு மலையில போய் தங்க ஆரம்பித்தது. और ये जहाज ऊपर बढ़ते 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 अरारात का एक चट्टान पर आ पहुंचा। மற்றவர்கள் எல்லாம் அழிந்து போயின. सब कुछ नष्ट हो गया உலகத்தில் था। ஒரு மனுஷனும் அவிதமாய் ஜீவனோடு இல்லை. जगत में कोई भी எல்லா மிருக व्यक्ति नहीं ஜீவன்கள் मौजूद था। அவிதமாய் பூச்சி புழு எதுவாக இருந்தா எல்லாம் மடிந்து போயின. संसार के सारे प्राणी जंतुएं सब कुछ भी मर गए थे। இந்த பேழைக்குள்ளாய் இருந்த 8 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த பேழை அரராத் என்று சொல்லக்கூடிய மலையில போய் நின்றது. और लेकिन ये जहाज के अंदर उसके नूह के परिवार बच गए थे और वो जहाज जो है वो अरारात चट्टान के ऊपर था। அரராத் என்றால் பரிசுத்த பூமி என்று அர்த்தம். अरारात मतलब पवित्र पवित्र भूमि करके ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த பேழை எப்படி அரராத் மலையில போய் தங்கினதோ அதே போல பரலோகமாக்கிய அந்த அரராத் என்று சொல்லக்கூடிய அந்த பரிசுத்த பூமியில நீங்களும் நான் ஒரு நாளும் காணப்பட போகிறோம். और जब परमेश्वर यीशु मसीह इस पृथ्वी में जब भी आएंगे तो जैसे इस जहाज जो है वो अरारात के चट्टान पर चले उसी तरह हम भी सब अरारात स्वर्गराज காப்பாற்றப்படுவதற்கு அவனுக்குள் விசுவாசம் விசேஷமாய் பயபக்தி இருந்தது. उस अरारात का परिवार जो बच गया क्योंकि उनके अंदर जो विश्वास और भय भक्ति था। இந்த காலையில உங்களுக்குள்ள அது இருக்க வேண்டும். उसी तरह हमारे अंदर इस सुबह के समय पर वो भय भक्ति होना है। பதில் கொண்டு வரும். वही भय भक्ति आपका प्रार्थना का जवाब देगा। भय भक्ति உங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது எந்த வல்லமை எந்த அந்நிய காரியங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. भय भक्ति अगर आपके जीवन में आएगा तो कोई भी अन्य कार्य नहीं भय होगा। भक्ति உங்களுக்கு பிரதிபலனை தரும். वही भय भक्ति जो है आपके जीवन में लाभ भय लेकर भक्ति आएगा। உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும். वह भय जो है आपके जीवन और आपके घराने को सुरक्षित रखेगा। உங்களை கொண்டு போய் சேர்க்கும். परमेश्वर के आगमन में वो आपको लेकर जाएगा। ஐந்தாவதாக சீக்கிரமாய் முடிக்கிற நேரமாகிறது. पांचवी बात में जल्दी खत्म करता हूँ। பயபக்திக்குரியவன் தேவனை நல்ல சரியான நிலைமையோடு அவர் ஆராதனை செய்வார். और जो भय मानता है वो अच्छे परिस्थिति में परमेश्वर का आराधना करेगा। சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். भजन संगीता 7वां संगीता भजन संगीता ले लेंगे। 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 5वां भजन संगीता 7वां वचन। நானோ உம்முடைய பரிசுத்த கிருபையினாலே உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமக்கு நேராக நான் பயபக்தியுடன் உம்மை நான் பணிந்து கொள்வேன். और तेरी अपार करुणा के कारण तेरे भवन में आऊंगा, मैं तेरा भय मानकर तेरी पवित्र मंदिर की ओर दंडवत करूंगा। நானோ உம்முடைய பரிசுத்த நானோ மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். तेरी अपार करुणा के कारण तेरे भवन में आऊंगा, मैं तेरा भय मानकर तेरे पवित्र मंदिर की ओर दंडवत எப்படி करूंगा। தேவனை ஆராதித்தான்? பயபக்தியோடு கூட ஆராதித்தான். दाऊद ने कैसे परमेश्वर का आराधना किया? एक भय भक्ति के साथ आराधना किया। 119ஆம் சங்கீதம் 120ஆம் வசனத்திலே சொல்கிறான், உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. और 119 भजन संगीता 120 वचन में कहता है कि तुम्हारे भय मानता हूँ उसी से मेरा शरीर ही हिल जाता है। பயபக்தி வேணும். वही भय हमें भी मानना है। ஆராதனை இல்லைன்னா மொபைல் என்ன தேடிட்டு आराधना में ही हम मोबाइल को ढूंढते हैं। ஆராதனையில தான் அங்கே நம்ம அந்த கொண்டு வந்த பேக் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருப்போம். आराधना में ही हम आराधना का समय ही हमारे बैग को ढूंढते हैं, उसके अंदर क्या है देखते हैं। ஆராதனை நேரத்துல தான் பிள்ளைகளோடு விளையாடுவாங்க. और अनेक लोग आराधना के समय ही अपने बच्चों के साथ खेलते रहते हैं। யோசிச்சு பாருங்க, ஏன் காரணம் என்ன? सोच कर देखिए कारण क्या है। ஆராதனையில பயம் இல்லை.
क्योंकि आराधना के समय में एक भय नहीं है उनके ஆராதனை अंदर। முடிந்த உடனே சில அநேகர் வருவதை பார்த்திருக்கிறேன். आराधना खत्म होकर मैंने बहुत लोगों को आते हुए ஏன் देखा है। ஆராதனையின் மேல் ஒரு பயம் இல்லை? क्योंकि आराधना में एक भक्ति नहीं है। ஆராதனையின் மேல் பயபக்தி ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு வேணும். आराधना में एक भय हमें मानना है परमेश्वर के நம்முடைய बच्चे। தேவனை பயபக்தியோடு ஆராதிக்கணும். हम परमेश्वर को भय भक्ति के साथ பயபக்தியை आराधना करना है। பிரஜாதியிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். उस भय भक्ति उस श्रद्धा को हम अन्य जाति के लोगों से सीखना है। விக்கிரகங்களை ஆராதிக்கிறவன் எத்தனை பயபக்தியோடு கூட இருக்கிறான். जो मूर्ति को पूजित करते हैं वो कितने भय भक्ति के साथ पूजित करते இந்த हैं। நாள் இப்படிப்பட்ட நாள் ஆகையால் இதை சாப்பிட மாட்டேன், இப்படி இருப்பேன், காலையில் எழுந்திருப்பேன், பச்சை தண்ணியில தான் குளிப்பேன், நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், அவனுக்குள்ள ஒரு பயபக்தி. और ये दिन जो है ऐसा दिन है इसलिए मैं ये नहीं खाऊंगा, मैं ऐसे ही करूंगा, ऐसे सब करना, वो क्योंकि वो उनका भय मानता है। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள பயபக்தி இருக்கு. परमेश्वर के बच्चे हमारे अंदर भी एक भय होना चाहिए। தேவன் பயபக்தி உள்ளவனை தான் தேடுகிறார். परमेश्वर जो उनका भय मानता है उन्हें ही ढूंढते हैं। உங்களுடைய பயபக்தி எப்படி இருக்குது? आपका भक्ति कैसा है? தேவன் உங்களிடத்திலே அதை எதிர்பார்க்கிறார். परमेश्वर आपके अंदर भी वो भय चाहते हैं। ஆராதனையில பயபக்தியா இருக்கு. आराधना में भय मानना है। ஆராதனையில கொஞ்சம் ஃபேன் இல்லாம இருக்கட்டும். अगर आराधना में एक फैन नहीं होगा, ஆராதனையில கொஞ்ச நேரம் லைட் இல்லாம இருக்கட்டும். अगर आराधना में कोई लाइट नहीं होगा, எதாயிலும் நமக்குள்ள ஒரு பிரச்சனை ஆயிரும். ஏதோ ஒரு இதானது மாதிரி வெளியில போயிடும். थोड़े समय में हमें ऐसा दम घुटने लगता है और हम उठकर बाहर चले जाते हैं। ஏன்? क्यों? कारण क्या है? 24 hours அப்படியே ஃபேன்லயே ஏசிலயே நம்ம இருந்துட்டே இருந்து பழகிட்டோம். क्योंकि 24 घंटा हम ऐसे ही एसी और फैन में हमें தேவ आदत हो गई சமூகத்தில் है। ஆண்டவரை ஆராதிக்கிறோம். हम परमेश्वर के सम्मुख में என்கிற ஒரு आराधना உணர்வு करते हैं। நமக்குள்ள இருந்தா அப்படி எல்லாம் வரவே வராது. अगर ऐसा एक एहसास हमारे अंदर होगा तो ऐसे सब कुछ नहीं होगा। இயேசுவை கவனித்து பாருங்கள். यीशु को ध्यान दीजिए। முகம் குப்புற விழுந்து பிதாவை பணிந்து वो अपना मुख को नीचे टिकाकर एलियाவை वो கவனித்து दंडवत பாருங்கள். करने लगे। முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டார். वो अपना चेहरा को नीचे गिराकर वो இஸ்ரவேல் दंडवत करने ஜனங்களை लगे। கவனித்து பாருங்கள். முகம் குப்புற விழுந்து அவரை பணிந்து கொண்டார். इस्राएल लोगों को देखकर इतने नम्रपन से वो दंडवत करने लगे। ஏனென்றால் அவர் பயத்துக்குரியவர். क्योंकि वो भय भक्ति का அவர் परमेश्वर है। பரிசுத்தமுள்ள தேவன். वो पवित्र परमेश्वर है। சகலவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கினவர். वो सर्व सृष्टि को उनके शब्दों से அவருக்கு वचनों से மேலான बनाया தேவன் है। உலகத்திலே இல்லவே இல்லை. उनसे बड़ा देवता इस संसार में नहीं है। அந்த தேவனுக்குன்பாக நாம் பயபக்தியாய் காணப்படணும், பயபக்தியாய் ஆராதிக்கணும். उस परमेश्वर के सामने हम भय मानना है, हम भय के साथ ஒரே ஒரு आराधना காரியத்தை நான் करना சொல்லி है। முடித்து விடுகிறேன். हाँ, एक कार्य को बताकर நம்முடைய समाप्त करना குடும்பத்திலே है। பயபக்தி வேணும். हमारे घराने में हमें भय मानना है। எபேசியர் 5ஆம் அதிகாரம் एफेसियों का पुस्तक 5वां अध्याय 33ஆம் वचனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 33वां वचन ले लेंगे। மனைவியும் புருஷனிடத்திலே பயபக்தியாய் இருக்க கடவுள். तुम में से हर एक अपनी पत्नी से अपने समान प्रेम மனைவியும் रखे। புருஷனிடத்திலே பயபக்தியாய் இருக்க கடவுள். पत्नी भी अपने पति का भय माने। பயபக்தி தேவ ஜெபத்தில் வர வேண்டும். भय मानना நாம் जो செய்கிற परमेश्वर का प्रार्थना में आना கிரியைகளிலே है, காணப்பட வேண்டும். हमारे क्रियाओं में दिखना है। பயபக்தி அவிதமாய் நாம் செய்கிற தொழிலே இருக்க வேண்டும். भय भक्ति हमारा जो व्यापार में होना चाहिए, हमारे பயபக்தி काम ஆராதனையிலே இருக்க வேண்டும். भय भक्ति हमारे आराधना में होना चाहिए। பயபக்தி நம்முடைய குடும்பத்தில் காணப்படும். और भय किस में मानना है? हमें भय अपने परिवार में भी दिखना चाहिए। மனைவியும் தன் புருஷனிடத்திலே பயபக்தியாய் இருக்க கடவுள். पत्नी भी अपने पति का भय माने। பூர்வத்தில் இருந்த ஸ்திரீகள் எப்படி இருந்தாங்க? पूर्वजों के स्त्री कैसे थे? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் प्राचीन काल के स्त्री इस तरह थे। 5-6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 पत्रस 3 अध्याय பூர்வத்திலே தேவனிடத்திலே நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்துக் கொண்டார்கள். और पूर्व काल में पवित्र स्त्रियां भी जो परमेश्वर पर आशा रखती अपने आप को इसी रीति से संवारती और अपने अपने पति के आधी रहती थी। கீழ்ப்படிதலே அவர்களுக்கு ஒரு அலங்காரமாக்கி கொண்டார்கள். और जो उनका आज्ञा मानना ही वो उनके लिए वो सजना संवरना था। புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அதன் மூலமாய் அலங்கரித்துக் கொண்டார்.
पति का आज्ञा का पालन करते थे, उसी के द्वारा वो अपने आप को ஆறாம் संभालती थी। வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? छठा वचन में हम पढ़ते हैं, அந்தப்படியே சாராலும் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. और उसी तरह सारा इब्राहिम की आज्ञा में रहती और उसे स्वामी कहती थी करके शास्त्र कहता है। அன்றுடைய பிள்ளைகளாகிய நீங்க எப்படி இருக்கீங்க? परमेश्वर के बच्चे आप कैसे हो? உங்க குடும்பத்திலே அந்த பயபக்தி இருக்கிறதா? आपके परिवार में क्या वो भय मानना है? பேசுகிற சண்டையிடுகிற அவிதமான முரட்டாட்ட வாக்குவாதங்கள் நிறைந்த குடும்பங்களாய் காணப்படுகிறதா? क्या आपके परिवार में लड़ाई झगड़ा और एक दूसरे के साथ भेदभाव करते रहते हो क्या? புருஷன் கீழ்ப்படியாம இருக்கலாம். पति ऐसा हो सकता है कि आज्ञा का पालन ना कर, सुनता ना हो, துன்மார்க்கனாய் இருக்கலாம், और एक தேவனற்றவனாய் இருக்கலாம். एक बुराई व्यक्ति हो या फिर ஆனா அவனை எப்படி கிறிஸ்துவுக்குள் நடத்துவதை பேதுரு சொல்லி கொடுக்கிறார். और लेकिन उसे बुराई व्यक्ति हो, लेकिन उसे कैसे मसीहा में लेकर आना है पत्रस सिखाते हैं। 3 அதிகாரம் 1-2 வசனத்திலே, पहला पत्रस 3 अध्याय पहला 2 वचन में, உங்களில் யாராயிலும் திருவசனத்துக்கு அவர்களில் யாராயிலும் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்களுடைய கற்புள்ள நடக்கி அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுகிறார்கள். यदि इनमें से कोई ऐसे हो जो वचन को न मानते हो, तो भी तुम्हारे भाई सहित पवित्र चाल चलन को देखकर बिना वचन के अनुसार अपनी पत्नी மனைவிமார்களின் பயபக்தியோடு கூடிய நடக்கையினாலே अपनी पत्नी के चाल चलन के द्वारा खींचे जाए। உங்களுடைய கீழ்ப்படிதல், आपका जो आज्ञा का आपका चाल चलन, பயபக்தி, आपका भय मानना பேச ஆரம்பிக்கிறது. उस वही बात करता है, கீழ்ப்படியாத புருஷனோடு பேசுகிறது. जो 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 आज्ञा का पालन नहीं करता है, உங்களுடைய ஜெப வாழ்க்கை அவனோடு பேசும். जो सही नहीं है उसी व्यक्ति के साथ, पति के साथ बात करता है। உங்களுடைய அமிதமான நடக்கை அவனோடு கூட பேசும். आपका चाल चलन आपके पति के साथ बात करता அவனை है, ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும். उसे उद्धारता में लेकर आता है। ஆகையால் 6 காரியத்தை உங்களோடு கூட இந்த காலையில நான் பேசுகிறேன். मैंने 6 कार्यों को आपसे बात किया। இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले मेरे प्रिय தேவ लोग, பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில பயபக்தி தேவை. परमेश्वर के बच्चे, आपके जीवन में एक भय मानना है। ஆண்டவராய் கர்த்தர் இந்த பயபக்தி இந்த நாட்களிலே நமக்கு தரட்டும். परमेश्वर के बच्चों को इस दिनों में हमें भय मानना है। நாம் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे। அன்பின் சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். हम परमेश्वर के सम्मुख की ओर देखकर प्रार्थना करेंगे। அன்பின் இயேசு பிதாவே, உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். मेरे प्रेमी अच्छे पिता, आपके प्रेम के लिए धन्यवाद। இவ்வளவு நேரமாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்தீங்க. इतने समय तक आपका वचनों को सुनने के लिए सहायता பயபக்தியை किया। குறித்து ஆண்டவரே இந்த காலையில பேசுவதற்கு கர்த்தர் கிருபை தந்தீங்க. और भय भक्ति के बारे में हम वचन सुनने के लिए परमेश्वर आपने आज्ञा किया। என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொண்டு வருகிறது. और यही भय भक्ति जो है हमारे प्रार्थना का जवाब देता है। भय भक्ति எங்களுடைய கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிறது. ये भय भक्ति जो है हमारे क्रियाओं का जवाब देता है। எங்களுடைய भय भक्ति ஆண்டவர் எங்களுக்குள்ளாய் அந்த भय भक्तिக்குரியவராகிய நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எந்த அந்நிய வல்லமைகள் எந்த பிசாசு போராட்டங்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது. और ये भय भक्ति के द्वारा ही हमारे साथ शैतान कुछ नहीं कर पाएगा। ஆண்டவரே भय भक्ति எங்களுடைய குடும்பத்திலே தேவை. और ये भय भक्ति हमारे घराने में जरूरत है। ஆராதனையில அந்த भय भक्ति தேவை. हमारे आराधना में ये भय भक्ति का जरूरत है। எங்கள் அன்பின் தகப்பனே, हमारे प्रेमी पिता, நாங்கள் உம்மிடத்தில் भय भक्ति உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. हम आपसे भय मानना இந்த है வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இந்த வார்த்தைகள் கிரியை செய்யும். और इस वचनों को सुनने वाले हर एक बच्चों के साथ ये क्रिया करना है। கனமும் துதியுமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். सारे महिमा आदर परमेश्वर केवल आप ही को देना है। யார் இருந்தாலும் அவர்களை கர்த்தர் தொடுவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. जो कोई भी कमजोरी के साथ होंगे परमेश्वर उन्हें छूएगा, उन्हें आशीष இயேசு दीजिएगा। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதா. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை स्तोत्री, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக.
ஆமென் ஆமென் ஆமென். உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு இதை பாருங்க. आप सभी को यीशु मसीह के नाम से हम प्रेम से बधाई देते நம்முடைய हैं நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். और आपके आपके रिश्ते नातों को और आपके दोस्तों को ये बताइएगा इस चैनल के बारे में। सब्सक्राइब பண்ணாதவர்களா இருந்தால் அதை பண்ணுங்க. और जिन्होंने भी सब्सक्राइब नहीं किया हो तो सब्सक्राइब जरूर करिएगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। आमेन आमेन।